விசுவாசத்தை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு இந்த மெசேஜ் கேட்க கேட்க விசுவாசம் வளர்ந்துருக்குன்னு சொல்றீங்க? ஆமென். எத்தனை பேர் இப்போ எனக்கு பெரிய பெரிய காரியங்களை நம்ப முடியாத காரியங்களை கூட நம்ப முடியுது? அதுதான் இந்த போதனையினுடைய ரிசல்ட். உங்களுக்கு இங்கே நடக்கவே நடக்காது, உலகமே தலைகளை என்ன நடக்காது, 4 பேர் பார்த்து கேலி பண்ணுற மாதிரி தான் இருக்குது சுச்சுவேஷனு, 4 பேர் பார்த்து இதெல்லாம் போய் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சுச்சுவேஷனு. முட்டாள்தனமாகவும் இருக்கும் மற்றவங்களுக்கு நம்ம செய்கிறதெல்லாம். ஏன்னா ஆபிரகாம் 99 வயசில் ஈசாக்கை பெறும்பொழுது அதுக்கு முன்னாடி அவர் கன்ஃபஸ் பண்ணிட்டு இருந்திருப்பார் இல்லையா? இப்போ கூட விசுவாச அறிக்கை செய்தீங்க, இது எல்லாமே நடக்கும் என்று சொல்லி நம்ம செய்கிறது இல்லையா? அதுதான் விசுவாச அறிக்கை, பேரே விசுவாச அறிக்கை. ஸோ ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு குழந்தை கூட இல்லை, 75 வயசில் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அப்போ ஒரு குழந்தை கொடுத்தா பரவாயில்ல. ஆனால் ஆண்டவர் பார்த்து என்ன சொன்னார்? வானத்து நட்சத்திரங்களை பாரு, இவனம் அவன் சந்ததி இருக்கும், கடற்கரை மணலை பாரு, இவ்வளவாய் இருக்குன்னு சொன்னார். அதனால பேர் ஆபிராம் இருந்தது எப்படி மாற்றினாரு? ஆபிரஹாம்னா அநேக ஜாதிகளின் தகப்பன் அப்படின்னா ஆல் நேஷன்ஸ்க்கு உன்னுடைய சந்ததியிலிருந்து எல்லாத்தையும் நான் எழுப்புவேன், நீ அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபாதராக இருப்ப அப்படின்னு சொல்லி. அப்போ வயசும் ஆகிப்போச்சு, 75 இயர்ஸில் மெடிக்கல் ஃபீல்டுனாலும் எந்த ஃபீல்டுனாலும் சாராவுக்கும் கர்ப்பம் செத்து போச்சு என்று சொல்கிறாங்க. யாருக்கு? சாரா. பேர் எப்படி மாற்றினாரு? சாராள் அப்படின்னா அநேக ஜாதிகளின் தாய். தேவன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இருக்கிறத சொல்றவர் கிடையாது, எது வேணுமோ சொல்றவர். தேவன் இப்படிப்பட்டவர், இருக்கிறத சொல்றவர் கிடையாது, எது வேணுமோ சொல்றவர். ஏன்னா இருக்கிறத சொல்றதுக்கு பெரிய உலகம் ஞானம் தேவனும் இல்லை. இப்போ இங்கே எத்தனை சேர்ஸ் இருக்கு கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னா இத்தனை சேர் இருக்குன்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இத்தனை பேருக்கு சொல்றது புரியுது. ஆனா தேவன் நினைச்சாருன்னா இந்த இடத்துல வேற மாதிரி அற்புதமான காரியங்களையும் செய்ய வல்லவர். சரி, இதை கோல்டன் சேரா மாற்ற முடியுமா? ஆண்டவரால் மாற்ற முடியும். இங்க இருக்கிற பிளாஸ்டிக் சேரை கூட. இத்தனை பேருக்கு சொல்றது புரியுது. அப்ப தேவன் எதை வேணுமோ அதை வரும்படி சொல்லுகிறவர். அவர் சொன்னா அது நடக்கும். ஏன்னா நம்ம தேவன் பேரே என்ன? வார்த்தை. அவர் பேரே என்னன்னா வார்த்தை. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி நம்மிடையே நமக்குள்ள இப்போ குடிக்கொண்டிருக்கு. ஸோ கிறிஸ்தவத்தில் எதுக்கு இப்போ பாருங்க நிறைய தெய்வங்களை வித்தியாசமாக கும்பிடுறாங்க. ரீசெண்டாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வந்துச்சு. பார்த்தீங்கன்னா அவங்களோட இதில் எப்படின்னா நமக்கே தெரியும் நிறைய இடங்கள் எப்படிலாம் கும்பிட்றாங்கன்னு. உருளுவாங்க, பரலுவாங்க, ஏறுவாங்க, மலையில் இறங்குவாங்க, அப்புறம் குத்திக்கிடுவாங்க இல்லையா? நமக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக வித்தியாசமாக நான் அது மாதிரி பார்த்ததே இல்லை. குட்டி குட்டி ஆடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கி இப்படி போடுறாங்க. பார்த்தீங்களா? அது யாரும் பார்த்தது இல்லையா? குட்டி குட்டி ஆடுகள் அது அது தூக்கி போட்டு அது இறந்த பிறகு அது பலி கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. அது இப்போ விலங்குகள் ஆர்வலர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அனிமல்ஸ் வெல்ஃபேர், அந்த ப்ளூ கிராஸ், அங்கேருந்து தான் இதை பார்த்துட்டு திட்ட ஆரம்பித்தாங்க. என்ன ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு ஆடுகளை இப்படி வதைக்கிறீங்க? ஆக்சுவலாக அது வீடியோவில் பார்த்தா ஆடா நாயான்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து இன்னொரு வீடியோவில் விளக்கமாக போட்டிருந்தாங்க. இது அவங்களுடைய பாரம்பரியமான சடங்குகள், இப்படி தான் பண்ணி அந்த தெய்வத்துக்கு என்ன பண்ணுவாங்களான்னு குட்டி உங்களால் தூக்கி போட்டு பிடிச்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு? பாவம், அது வாயில்லாத ஜீவனை பாருங்க, போட்டு பாடாப்படுத்தி மேலேயும் கீழேயும் தூக்கி போட்டு அதில் என்னமோ அதில் எப்படி அவங்களுக்கு ஒரு இது கிடைக்குதுன்னு தெரில. இப்படி வித்தியாசமாக என்ன பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, பண்ணி நடக்குது, இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படி சொல்லிட்டு. இங்கே தேவன் நமக்கு இப்போ நம்ம சபைக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ஏதாவது ஒரு சடங்கு சாஸ்திரத்தை பார்க்க முடியுதானா? இருக்கவே இருக்க. ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒன்று வார்த்தையை பாட்டா பாடுவோம் அல்லது வார்த்தையை பேசுவோம், எல்லாமே பைபிள்ல இருந்து தான் இருக்கும். முடியும் போது வார்த்தையில பிளஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். இங்கே முழுக்க வார்த்தை மாத்திரம்தான். ஏனென்றால் தேவனே வார்த்தையா இருக்கிறார். இங்கே ஏதாவது எடுத்துகிட்டு வந்துருங்க, நான் ஏதாவது ஒன்று பண்ணி மேஜிக் பண்ணி அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் உட்காந்து என்ன தான் கேட்குறீங்க? வார்த்தையை தான் கேட்குறீங்க. இந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்வியில் போய் கிரியேட் செய்யுது. ஆமாவா இல்லையா? இல்லை நம்ம சும்மா சொல்கிறோமா சொல்லிட்டு நைஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது செஞ்சிட்ருக்கிறா, நைட்டு 12 மணிக்கு வாங்க ஒரு பூஜை பண்ணிடலாம் அப்படி எதாவது பண்ணிகிட்ருக்கோமா? நீங்கள் தான் சொல்லணும். கொஞ்சம் தலையை லைட்டாக ஆட்டுறதை பார்த்தாலே டவுட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை ஏதாவது கேட்டால் நைட்டில் ஒரு பணத்தை கொடுங்க, அந்த அப்படியெல்லாம் பண்ணி முடிச்சுருவோம், ரத்த காட்டேரியை கூப்பிட்டு வச்சு எதாவது பண்ணிடலாம் அப்படி எதாவது பண்ணிட்டு இருக்கிறோமா? இல்லை ஜீசஸ்க்கு சைடில் கூடி வேறு மாதிரி ஏதாவது பண்ணாதான் அவர் பண்ணுவார், இல்லைன்னா உங்களுக்குலாம் சும்மா விசுவாசம் மட்டும் இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலான்னு அர்த்தமா? இப்படிலாம் வேலைக்காகாது. ஏதாவது வெயிட்டாக கொடுங்கப்பா அப்போ தான் நடக்கும் இப்படி ஏதாவது சொல்கிறோமா? எதுவுமே இல்லை. ஜஸ்ட் பிலீவ். எதை? இந்த வார்த்தை. எவ்வளோ ஈஸி அண்ட் லைட்டாக தேவன் வச்சுட்டார் பாருங்க. எத்தனை பேருக்கு புரியுது?
இதெல்லாம் வந்து பட்டு தெரிஞ்சவங்களுக்கு வந்து சொன்னாதான் உண்மையிலேயே அந்த அப்படியே கொண்டாடுவாங்க தேவனை. அதனாலதான் வேற பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றவங்கள கொண்டாடுறாங்க தேவனை. ஐயோ நான் என்ன பாடு பட்டேன் இவங்க முத கொண்டு எல்லாருமே சொல்றாங்க. இன்னும் என்னென்னலாம் பட்டு கெட்டு சீரழிஞ்சு சினாபினமாகி உடம்ப வருத்தி மனசை வருத்தி என்னென்ன தெரியுமா இல்லையா உங்களுக்கும் ஓரளவு. அவ்வளோ பண்ணாதான் கொஞ்சமாவது ஏதாவது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை. இப்போ கூட வந்து ரீசெண்டாக சனி பயிற்சி நடக்கும்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருக்காங்க. சுத்து அடுத்து 7 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்க போதான். நேற்று சனிக்கிழமை வேற எல்லாரும் சுற்றி இருக்காங்க, லீவ் விட்டுருக்காங்க கவர்மெண்ட் ஹாலிடேன்னு சொல்லி. ஏதாவது ஒன்று சுற்றி கித்தி ஏதாவது நடந்துடாதா? ஆனால் இங்கே பைபிளில் வேதம் என்ன சொல்லுது? அவரை விசுவாசி அது போதும்னு சொல்லு. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளோ சோம்பேறித்தனம் பார்த்தீங்களா? வெளியில இருக்கும் போது கூட பிசாசு போட்டு நல்லா பொட்டைக்கல நல்லா என்ன பண்றாங்க, உருள்றாங்க பழகுறாங்க. ஏன்னா எப்பயுமே கம்பு வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கிறான். பிச்சைக்காரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய வச்சிருப்பாங்க கையில, அதை வச்சு பிச்சை எடுப்பாங்க. வெயிலில் தூக்கிட்டு மலையில தூக்கிட்டு போனால் அதை வச்சுட்டு பண்ணுவாங்க. அதே வந்து அந்த குழந்தை என்ன பண்ணுவோம், நல்லா கஷ்டப்பட்டு ஐயோ அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதையே பிச்சை எடுக்கலாம் சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு 7-8 வயசு ஆயிடுச்சுன்னா அதுவே போய் எங்கெல்லாம் நிற்கும், டிராஃபிக்கில் நிற்கும், எல்லா இடத்துலையும் நிற்கும். அப்புறம் அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி போட்டு விட்டு சில நேரம் என்ன பண்ணிடுறாங்கன்னா இதை பார்த்தா இன்னும் பரிதாபமாக இல்லைன்னு சொல்லி கை காலெல்லாம் உடச்சி விட்ருவாங்க, இல்லை கண்ணை குருடாக்கி விட்டுருவாங்க. அதை பார்த்தாலே நமக்கு ஒரு பரிதாபம் வந்து கொடுத்துருவாங்க. இப்படிலாம் நடக்குது. இதுவும் ஒரு பக்கம் இந்த உலகத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. இதை வச்சு நிறைய படங்களே எடுத்திருக்காங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. எதுக்குன்னா அப்படி படுத்துற விஷயத்துல கூட மக்கள் என்ன பண்றாங்க, சரி போய் ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு பண்றாங்க. ஆனால் தேவனிங்க நான் உனக்காக அந்த படுற பாடெல்லாம் பட்டு சிலுவையில சுமந்து தீர்த்துட்டேன், நீ ஜஸ்ட் பிலீவ் பண்ணு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நமக்கு என்ன பண்ண முடியல, கஷ்டமா இருக்கு. அம்மாவா இல்லையா நீங்க தான் சொல்லணும் உங்க ஹார்ட்ல. வேற எதையுமே தேவன் நம்மகிட்ட கேட்கல. பொண்ணை கொடு, பொருளை கொடு, எனக்காக நீ வந்து பலி செலுத்து, என்னை வந்து நீ கொண்டாடு, இந்த மாசம்லாம் ஆச்சுன்னா எனக்கு சப்பரை வச்சு தேரை வச்சு என்னை ஒரு சுத்தி ஒரு கௌரவப்படுத்தியிருக்க வேண்டாமா? உங்க வீட்டுல இருந்து என்ன கொடுத்தீங்க, எனக்கு மாலை கொடுத்தீங்களா, மரியாதை செலுத்துனீங்களா? ஒன்றும் கிடையாது. உங்களுக்குலாம் ஆசீர்வாதம் ஒன்று குறைச்சலா அப்படின்னு எதுவுமே பண்றது இல்லை. நான் எல்லாம் உனக்காக செஞ்சு முடிச்சுட்டேன், சிலுவையில ரத்தம் சொட்ட சொட்ட உனக்காக உயிரை கொடுத்துட்டேன். இதுக்கு நம்ம குவாலிஃபையான ஆளுகளானா அதுவும் கிடையாது. உங்க மூஞ்ச என் மூஞ்செல்லாம் சிலுவையில எப்படி நினைச்சு சுமந்தாருன்னே தெரியல. ஏன்னா பாவத்திலையும் பெரும்பாவம் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஆளா இருந்தோம். அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கேன். யாரா இருந்தாலும் போன வாரம் சொன்னேன் இல்லையா, ஒரு டம்ளர் பால்ல ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் விஷம்தான். அதனால நான் சின்ன பாவி நான் பெரிய பாவிலாம் கிடையாது. நம்மளை வந்து ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணி இந்த அளவுக்கு வச்சிருக்காரு. இதுவே வந்து அவர் உங்க லைஃப்ல வராம இருந்தா நீங்க என்னெல்லாம் வேலை செஞ்சிருப்பீங்கன்னு நமக்கே தெரியும், ஓரளவு உலகத்துக்கும் தெரியும். ஸோ இப்படிப்பட்டவர்களை நினைச்சு அவர் என்ன பண்றாரு, நம்மளாம் ரசிக்கப்படுவோமா படமாட்டோமா, நம்புவோமா நம்ப மாட்டோமாங்கிறதெல்லாம் யோசிக்காம அவர் உயிரை கொடுக்குறாரு. சந்தோஷமா உயிர் தெளிக்கிறார். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ நாங்களாக இருந்தாலும், ஊழியக்காரங்களாக இருந்தாலும், மிஷினரிஸாக இருந்தாலும், அன்னைக்கு வந்து அப்போஸ்லா இருந்தாலும், உங்கள்கிட்ட சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், வேற எதுவும் வேண்டாம், விசுவாசி. வேற எதுவும் நீ செய்ய வேண்டாம், ஜஸ்ட் பிலீவ். இவரை நம்பு, இந்த வார்த்தையை நம்பு, இது உன் வாழ்க்கையை மாற்றுங்கிறது மட்டும்தான் ஒழிய நாங்களும் எந்த விதத்தில் உங்கள்கிட்ட எந்த கிளைம் பண்ணுறது கிடையாது, பயமுறுத்துறது கிடையாது, தேவனும் அப்படி செய்கிறது கிடையாது. எவ்வளோ மேலான இடத்துல நம்மளை வச்சிருக்கிறார். ஈவனிங் நீங்கள் ஒரு வேலைக்கு போனால் கூட உங்களை ஒரு மாதம் சம்பளத்தை கொடுக்குறதுக்குள்ள ஒரு வழி பண்ணி தான் மாதம் சம்பளம் கொடுக்குறாங்க. யாரும் சும்மா உட்கார வச்சு கொடுக்குறது இல்லை. ஒரு 10,000 ரூபா வாங்குறதுக்குள்ளேயே நாயா சீரியலே வேணும். காலையில் போயிட்டு சாயங்காலம் அது சென்னை டிராஃபிக்கில் வர்றதுக்குள்ளே கொஞ்ச நாள் 10,000 சேர்த்து வச்சுன்னா மெடிக்கல் செலவுக்கு ஆயிரும். அந்த அளவுக்கு நம்மளை போட்டு சுளுக்கு எடுக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள், பொல்யூஷன் ஒரு பக்கம், இந்த ஹீட்லலாம் போகிறது ஒரு பக்கம் அப்படின்னு. ஆனால் தேவன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்து உட்கார்ந்து கவனிச்சு இருதயத்தில் நம்பு, அப்படி உனக்கு நடக்கும். அவ்வளோ சொல்றதுதான் நமக்கு எப்படி இருக்கு, ரொம்ப அசால்ட்டாகவும் இருக்கு ஒரு வகையில். இதுவே கொஞ்சம் பயம்லாம் முடுத்தி நிறைய விஷயங்கள் செய்ய சொல்லியிருந்தா, பாரு கடவுள் ஒன்று இப்படி செய்ய சொல்கிறாரு அப்படி செய்ய சொல்கிறாருன்னா கூட மேபி செய்வாங்களோ என்னமோ. ஏன்னா அந்த உலகம் அப்படி தான் இருக்குது. நல்ல விஷயத்தை நம்புறதான் கஷ்டமாக இருக்குது, கெட்ட விஷயத்தை ஈஸியாக நம்புது. ஏன்னா பாவம் அப்படி தான் பாருங்கள். பாவ குணம் என்ன பண்ணுது, எப்பயுமே உங்களை ஒரு லிஸ்ட் அவுட் போட்டு நல்ல விஷயத்தெல்லாம் 4 எழுதுங்க, இப்போ உங்கள் லைஃப்பில் நடந்துட்டு இருக்கிற 4 நல்ல விஷயங்கள் எழுதுங்கன்னா 2 விஷயத்துக்கு மேலே வரமாட்டேங்குதே. அதே நேரத்தில் உங்கள் லைஃப்பில் போயிட்டு கஷ்டத்தெல்லாம் எழுதுங்க அப்படின்னா கட நிறைய எழுதுவோம். பட் எதை நம்ம மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம மூளை எதைத்தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுது பாவத்தில் விழுந்த பிறகுனா, இந்த நெகட்டிவிட்டியை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுது. நெகட்டிவிட்டி தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது. பாசிட்டிவாக பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. அதை உங்களுக்குள்ளே கொண்டு வர்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதுலேயே ட்ரெயின் அப் ஆயிடுச்சு உங்களுடைய பிரெயின், உங்களுடைய மைண்ட், உங்களுடைய ஹார்ட் எல்லாமே.
அதனாலதான் இப்படி உட்கார வச்சு போதிச்சு புரியுதா புரியலையா. ஏன்னா விசுவாசம் எப்படி வரும்? சரிங்க, இந்த கேப்சூல் மாதிரி 4 கேப்சூல் கொடுத்துட்றேன், நீங்க போய் டெய்லி 3 கேப்சூல் ஃபெய்த் கேப்சூல் போட்டுக்கோங்க பாருங்க, அடுத்த வாரம் எப்படி ஃபெய்த்தில் நீங்கள் இருக்கீங்க பாருங்க அப்படின்னு ஏதாவது இருந்தால் கூட கொடுத்துடலாம். இங்கே என்ன தான் பண்ணணும்? இந்த வார்த்தையை கேட்க 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 தான் என்ன வரும்? அப்போ அதை நீங்கள் கேட்கணும்ல. அப்போ நீங்கள் அதுக்கு ஒரு நல்ல என்வாயன்மெண்ட்டில் வரும். எத்தனையோ பேர் நம்ம வீட்டிலேயே தனியாக ப்ரேயர் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அதே நேரத்தில் லைவ்ல பார்த்தா கூட சில நேரங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண கஷ்டமாக இருக்குது. சிஸ்டர்லாம் கூட இப்போ தான் வந்திருக்காங்க பாருங்கள். ஆனால் அவங்க லைவ் கரெக்டாக அட்டன் பண்ணாங்க. சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனே அதுதான், நீ போனாலும் நம்மளுடைய சபையோடு நீங்கள் இணைஞ்சிருக்க முடியும், லைவில் இந்த மாதிரி விஷயத்துலாம் இருக்கான்னு கரெக்டாக அட்டன் பண்ணுறாங்க. பட் சேம் டைம் இங்கே உட்காந்து அந்த ஃபீலிங் அங்கே உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் டைவெர்ட் பண்ணும் நம்மளை. திடீர்னு குக்கரில் சவுண்டு வரும், திடீர்னு யாரும் காலிங் பெல் அடிச்சிருவாங்க, திடீர்னு கூப்பிட்டுருவாங்க, நம்மளே ரூமை போட்டிட்டு உட்கார்ந்துருந்தா கூட நிறைய நாய்சன்ஸ் வரும். அதுக்கு தான் ஆண்டவர் சபைங்கிற ஒன்றை ஏற்படுத்துறாரு, அதுக்கு தான் ஆலயம்னு ஒன்று ஏற்படுத்துறாரு. நீங்க தான் உண்மையிலேயே ஆலயம். பட் ஒரு என்வாயன்மெண்ட்டை செட் பண்ணி அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அங்கே ஒரு செட்டப் ரெடி பண்ணி அங்கே நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த விஷயத்திலும் டைவெர்ட் ஆகாது. அதனால தான் சர்ச்சுக்கு வர்றது ஒரு முக்கியமாக இருக்குது. இத்தனை பேருக்கு புரியுது. நீங்கள் இங்கே ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒன்றே ஒன்று கேட்டால் போதும், வேற எதுவுமே இல்லை. விழுந்து விழுந்து கும்பிடுங்க, அங்கேருந்து அப்படியே உருண்டுக்கிட்டே வாங்க, அப்படியே உங்கள் மேலே தண்ணி ஊற்றிக்கிட்டே போவாங்க, அப்படியெல்லாம் இங்கே எதுவும் இல்லை. நல்லா உட்காருங்க. அதுலேயும் வேர்க்கக்கூடாது, அப்புறம் தொடச்சிக்கிட்டு டைவெர்ட் ஆயிடுவீங்க. இந்த ஏசி எல்லாம் போட்டு வச்சு இப்படிலாம் பண்ணி உங்களை கேட்டால் போதும், இந்த வார்த்தை உள்ளே போனால் போதும், இது விசுவாசமாக மாறிடும். இது எல்லாத்துக்கும் நாங்கள் படுற பிரயாசம் என்ன? உங்கள் இருதயத்தில் போய் விசுவாசம் வரணும். ஏன்னா என்ன பண்ணாலும் உங்களுக்கு நடக்க போகிறதில்ல, விசுவாசம் வந்தால் மாத்திரம்தான் லைஃப்பில் வெற்றி. ஏன்னா வசனம் சொல்லுது, தன் விசுவாசத்தினாலே நீதிமான். உங்கள் விசுவாசம்தான். உங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட நாள் உங்கள் அம்மா அப்பா விசுவாசிக்கலாம், ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு எடுத்து நீங்கள் தான் விசுவாசிக்கும். 18 வயசு ஆயிடுச்சுன்னா ஓட்டு போடுறதுக்கு எத்தனை பேருக்கு ரைட்ஸ் இருக்குது? எனக்கெல்லாம் இருக்குங்க. டீனேஜ் வந்துட்டாலே சொல்லிடுவோம் நாங்கள்லாம் ரைட்ஸு. அதே போல் ஒரு ஏஜ் வந்துட்டா நீங்கள் விசுவாசித்தாதான் உங்களுக்கு பொழப்பு. அதுக்கு மட்டும் பேரண்ட்ஸை குறை சொல்லக்கூடாது. நீங்கள் சரியாக ப்ரேயர் பண்ணாதான் எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது. ஒரு ஏஜ் வந்துட்டோம், நம்மளால் சுயமாக முடிவெடுக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸுமே வருது உலக பிரகாரமாக. வேணா ஸ்பிரிச்சுவலாகவும் அப்படி தான். ஒரு ஏஜ் உங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா உங்களுக்கு எஸ் சொல்கிறதுக்கும் நோ சொல்கிறதுக்கும் ஃபுல் கெப்பாசிட்டி கொடுத்துட்றாரு அப்படின்னா அப்போ உங்களால் விசுவாசிக்கிறதுக்கும் கெப்பாசிட்டி இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ அவங்களோட ப்ரேயர் இம்பார்ட்டன்ட் தான். பட் நீங்கள் அவங்க ப்ரேயரை கேன்சல் பண்ணி கூட போகிற அளவுக்கு உங்களுக்கு தனியாக ஃபெய்த்துங்கிற ஒன்று தனியாக கொடுத்துருக்காரு. நீங்களும் சேர்ந்து ஒரு ஸ்டேஜில் பிலீவ் பண்ணும்போது உங்கள் லைஃப்பை நீங்கள் சூப்பராக மாற்றி கொண்டு போகலாம். இப்போ நான் பாஸ்டாக இருந்தாலும் நான் உங்களுக்காகலாம் ப்ரேயர் பண்ணுறேன், உங்களுக்காக நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட ஃபெய்த்தில் போனாதான் 100% அது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். இத்தனை பேருக்கு புரியும். இன்னைக்கு நீங்கள் மதியம் யாருமே சாப்பிட வேண்டாம், உங்களை நினச்சிட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன். என்னங்க, உங்களை நினச்சி ஒவ்வொரு வாயிலையும் நான் உங்களை நினச்சி சாப்பிட்டுக்கிறேன், யாரும் சாப்பிட வேண்டாம். பசிக்காது. பசிக்குமா பசிக்காதா? எப்படி உங்களை நினச்சி நான் அதை சாப்பிட்டேன்ல, நீ தான் சொல்லணும், அது எப்படி பசிக்காது? ஒவ்வொருத்தங்க கௌரி சிஸ்டர் நினச்சி இந்த பீஸை உள்ளே போடுறேன், அல்லே லூயா. அடுத்து இவங்கள நினச்சி எப்போ விட்டாச்சு, உங்களுக்கு பசியே இல்லாமல் போயிடும். சரியா போச்சா? உங்களுக்கு பசிக்கு நீங்கள் தான் என்ன பண்ணணும்? அதை தான் நான் சிம்பிளாக சொல்ல வரேன். இத்தனை பேருக்கு புரியுது. ப்ரேயர் பண்ணுறோம், சந்தோஷம், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா உங்களை ப்ரேயர் பண்ண வைக்கிறதுக்கு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை ஃபெய்த்தில் ஆண்டவருக்குள்ளே மூவ் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். நான் விசுவாசிச்சுட்டு இருக்கேன், நான் பொதிச்சிட்டு இருக்கேன். பட் அவங்கவுங்க வயிற்றுக்கு அவங்கவுங்க சாப்பிடும் போது தான் நீங்கள் தனியாக விடப்பட்டாலும் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருப்பீங்க. அதனால தான் நான் சொன்ன மாதிரி அந்த தாய் பறவை என்ன பண்ணுச்சு, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அது கூட்டில் வச்சு குஞ்சுகள் என்ன பண்ணும், சாப்பாடு கொடுக்கும். வாயிலேயே ஊட்டி 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 விடும். புழுக்களெல்லாம் கொண்டு வரும், எல்லா இறைச்சிகளை கொண்டு வரும். ஒரு ஸ்டேஜ் ஆனோடனையும் குஞ்சுகள்லாம் பெருசாயிருச்சு, இனிமேல் தனிப்பட்ட விதத்தில் அந்த குஞ்சுகளால் செயல்பட முடியும்னு சொல்லும் போது தாய் கழுகு பறவை என்ன பண்ணுன்னு சொன்னேன். இல்லைம்மா 20 வயசு ஆனாலும் நான் ஊட்டிக்கிட்டே இருக்கேம்மா அப்படி சொல்லாது. உண்மையிலே அதை அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு. ஏன்னா இந்த தாய் பறவைக்குள்ளே என்ன கெப்பாசிட்டி இருக்கோ, பொட்டன்ஷியல் இருக்கோ, நாலேஜ் இருக்கோ, அதே ஜீன் அதுக்குள்ளே இருக்குன்னா அதால செய்ய முடியும். அப்போ என்ன பண்ணும், கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த கண்மலையில் உச்சியில் கூடு அப்படியே தனியாக தொங்கும் பாருங்க. கீழேருந்து ஒவ்வொரு குச்சியாக வேற உருவமா எப்படி இருக்கும் பாருங்க சிச்சுவேஷன்.
உருவிக்கிட்டே இருக்குமா. என்ன அம்மா நமக்கு இன்னைக்கு சோறு கொண்டு வரது நிப்பாட்டிட்டு கீழே இருக்கிற ஒவ்வொரு குச்சியா வேற உருவிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ தொங்குற மாதிரி இருக்க கூட, அப்பயும் அம்மாவா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சிலர் நேரத்தில் சிலர் லைஃப்ல நடக்கிறத பார்த்து ஆண்டவர் மேல சிலருக்கு அப்படித்தான் இருக்கு. என்ன ஆண்டவரே, முதல்லலாம் நல்லா பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்க, நான் கேட்டதை விட நல்லா வந்துட்டு இருந்துச்சு, இப்போ என்ன எல்லாமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்கு, அதுலேயே வேற எல்லாம் ஆடுற மாதிரி இருக்கே, பேஸ்மெண்ட் எல்லாம் இருக்கா. அப்ப அந்த அந்த குட்டிகளை என்ன பண்ணும், இது தாயா இல்லை நம்மளை கொள்ள வந்து பேன்னு தெரியல, இவ்வளவு நாள் சோறு போட்டு வளர்த்து நம்மளை இப்படி மேலும் தள்ளிவிட போதா அப்படின்லாம் நினைக்கிறது இருக்கத்தான் செய்யும். சந்தேகப்படலைன்னா தான் நீங்க பொய் சொல்றீங்கன்னு. இப்போ வரைக்கும் நான் ஆண்டவரன் சந்தேகமே படுறது இல்லைங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள ஏதோ ஏமாத்துறோம், சந்தேகம் வரத்தான் செய்யும். என்னடா இது இப்படி போயிட்டு இருக்கேன்னு. ஆனா தாய் பிறகு ஒரு நோக்கத்தோட அவங்கள என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த குஞ்சுகளை எடுத்துட்டு இருக்கு. கடைசியில் மொத்த கூடும் வரும்போது அந்த குஞ்சுகள் என்ன பண்ணுது, பொத்துன்னு மேல இருந்து கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் இமேஜினேஷன் ஒன்று கெப்பாசிட்டி ஆண்டவர் கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த குஞ்சு கழுகுகளோட எத்தனை பேர் வந்துட்டு இருக்கீங்க? மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்கீங்களா? எத்தனை ஃபீட் ஹைட்ல வந்துட்டு இருக்கீங்க? அப்படியே இமயமலை தூக்கி போடுற மாதிரி போட்டுட்டு இருக்கு. அப்படியே வந்துட்டு இருக்கு. அப்படி கீழே பார்த்தா அவ்வளோ பெரிய பள்ளம், பள்ளமா தானே இருக்குங்க மேல தூக்கி போட்டா. கீழே பெரிய பாறைகள்லாம் தெரியுது. தொப்புன்னு விழுந்தா தலை தெரிச்சு செத்தம். அப்படிதானே அந்த ஒவ்வொரு நிமிஷம் உங்களுக்குள்ள எப்படி இருக்கும்? ஆண்டவரை நினைச்சு கோவரும், பாஸ்டர் நினைச்சு கோவரும், அட பாவைகளை எல்லாரும் சேர்ந்து என்னை இப்படி நடுது இதுல தொங்க விட்டுட்டு இப்ப உட்காந்து என்னென்னலாம் சொன்னீங்க அடே அப்படி இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும். ஆனா கீழே ஐயோ பாரு மோத போறோம், முடிஞ்சு போச்சு, ஏசி கைவிட மாட்டாருன்னு சொன்னோமே கைவிட்டுருவார் போலையே, ஐயோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணி மோத போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட லாஸ்ட் மினிட்ல என்ன ஆகுமா, அந்த தாய் பறவை அப்படியே ஃப்ளைட் மாதிரி அப்படியே வரும் பாருங்க, இறகுகளை விரிச்சிட்டு அப்படியே லிஃப்ட் பண்ணி அந்த குஞ்சுகளை என்ன பண்ணுமா, மறுபடியும் தூக்கிட்டு மறுபடியும் மேலேருந்து போடும், மறுபடியும் போடும். என்னடா ஒரு சோதனை இப்பதான் முடிஞ்ச, ஆண்டவர் அப்பா காப்பாத்திட்டாருன்னு நினைச்சா மறுபடியும் இன்னொரு சோதனையா எதுக்கு செய்யுது அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி. ஏன்னா அதுக்கடுத்து தான் அந்த குஞ்சு பார்க்கும், இதை நம்பி யூஸ் கிடையாது, நம்ம இப்படி இப்படி பண்ணுவோம். அப்போ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது காத்துல என்னால் கொஞ்சம் பறக்க முடியுது, நான் நினைச்ச டைரக்ஷனுக்கு என்னை திருப்ப முடியுது, என்னால் ஃப்ளை பண்ணிட்டு அப்படி இருக்க முடியும், கீழே போக முடியல, என் பாடி இப்படி நிற்க முடியுது, நான் இப்படி இப்படி பண்ணாலே போதும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள இருக்கிற என்ன ஆக்டிவேட் ஆகுது, கெப்பாசிட்டி, அந்த பொட்டன்ஷியல், அந்த கழுகுக்குரிய சுவாபங்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. இந்த நிர்பந்தத்தில் ஆக்டிவேட் ஆக ஆரம்பித்த பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சு அப்புறம் கீழே போயிட்டு மேலே வந்து பார்க்குது, என்னாலே அம்மா மாதிரி இப்போ என்ன பண்ண முடியுது, பறக்க முடியுது, இதில் 4 தடவை பண்ணோடனே அதுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து அப்படி மேலே ஸ்கை வரைக்கும் அழகாக போகுது. அது தெரிஞ்சிருச்சு என்கிட்ட ஒரு பவர் இருக்கு. அது என்ன பவர், என்னால் ஃப்ளை பண்ண முடியும். இப்போ உங்களை என்னையெல்லாம் போட்டால் ஃப்ளை பண்ண முடியாது, புவி இருப்பு விசையில் கீழே பொத்துன்னு விழத்தான் செய்வோம். ஆனால் பறவைகளுக்கு அந்த ஒரு பவர் கெப்பாசிட்டி இருக்குது, அதை வச்சு தான் ஃப்ளைட்டே கண்டுபிடிச்சாங்க இல்லையா. பார்த்துட்டே இருந்தான், எப்போ இது மட்டும் இப்படியே பறக்குது, அப்போ எப்படி பறக்க வைக்காம நம்ம ஒன்று கண்டுபிடிக்கலாமே அப்படி சொல்லி தான் கண்டுபிடிச்சதான் ஃப்ளைட். போயிட்டு இருக்கும் போதே அழகாக அப்படியே பறந்து போகும். அப்போ அது எல்லாத்தையும் பாருங்க, அந்த குஞ்சு கழுகு கற்றுக்கிட்டு அழகாக பறக்கும் போது அதுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது. இப்போ நான் நினச்ச இடத்துக்கு போகலாம், நினச்ச டைரக்ஷனில் போகலாம், டைவ் அடிக்கலாம், இப்படி திரும்பலாம். அப்புறம் அந்த இடத்துல எனக்கு அந்த இறை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நான் என்ன பண்ணலாம், கேட்ச் பண்ணி சாப்பிடலாம். இப்போ அம்மா எனக்கு ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு நான் உட்காந்துருக்கணும்னு இல்லை, எதை நான் டார்கெட் பண்ணி எனக்கு வேணுமோ அதை நான் ஃபிக்ஸ் பண்ணி நான் ருசிச்சு தனியாகவே சாப்பிட்லாம். இப்படி ஒவ்வொன்றும் பண்ண முடியுமா இல்லையா. அதுக்கடுத்து தனியாக சாப்பிட்டு அப்படி பெருசாகி அப்படி. இதுதான் பாருங்க உங்கள் லைஃப்லையும் தேவன் சில நேரங்கள் விசுவாச சோதனைகள் ஒன்று அலோவ் பண்ணி செய்து கொண்டிருக்கிறார். உங்களை கைவிடுறதுக்கு இல்லை, உங்களை அவரை போல முழுமையாக வெளியே கொண்டு வர்றதுக்கு. இயேசுக்குள்ள இருக்கிற அதே பொட்டன்ஷியல், அதே ஞானம். போன வாரம் பார்த்தோம் இல்லையா, ஒன்று ஒரு சினிமா ஸ்டோரி வச்சு சொன்னேன்ல, என்ன சொன்னீங்க, ஏழாம் அறிவு இன்னொரு படமா. அதில் என்ன பண்ணுவாங்க, அந்த பழைய ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு ஆள்கிட்ட அந்த வைத்தியம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும், மேஜிக் சம்திங் ஏதோ பண்ணுவார். அதை இவங்களுக்குள்ள கொண்டு வந்தா மக்களை இந்த நோயிலேருந்து காப்பாற்றிடலான்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் பண்ணும் போது அவனுக்குள்ள அதே கெப்பாசிட்டி உள்ள வரும். இன்னைக்கு அதே பெரிய தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆனா எத்தனை பேர் நீங்க சொல்லிடலாம், இவரை பார்த்து அப்படி இயேசு பார்க்குற மாதிரி இருக்குங்க, ஒவ்வொன்றும் அப்படி செய்தாருங்க, எத்தனை கிறிஸ்தவனை நீங்க பார்த்து சொல்லிட முடியும்? நீங்களும் சேர்த்து தான் சொல்றேன். ஆனா அதே இயேசு தானே உங்களுக்குள்ள இருக்காரு.
இத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது. ஆனா விரல் விட்டு தான் என்ன முடியுது, இங்க மிராக்கிள்ஸ் நடந்துச்சாங்க, அங்க இறந்தவங்களோட எழுப்பினாங்களாங்க, அங்க இப்படி விரல் விட்டு அதுலயும் ஒரு லிமிட்டேஷன்ல தான் போயிட்டு இருக்காங்க ஊழியக்காரங்களா இருந்தாலுமே. 100% ஜீசஸை பார்க்க முடியுதுன்னா 100% பார்க்க முடியும், ஏன்னா உங்களுக்குள்ள அவர் தான் இருக்காரு. ஆனா வெளியில வர முடியாத அளவிற்கு உங்களுடைய பழைய சுவாபங்கள் உங்களை அடக்கி வைத்திருக்கிறது. அதுக்கு தான் தேவன் ஒன்ஸ் நீங்க பிள்ளையா மாறி வந்தாலும் என்ன போல உன்னை மாற்ற வரைக்கும் இந்த மாதிரி உங்களை என்ன பண்ணுவாரு, சில ட்ரையல்ல கொண்டு போய் வைக்கும் போது நீங்க ஒன்றும் பயப்பட மாட்டீங்க. ஒரு நாள் தெரிஞ்சிடும், இப்போ ஆண்டவர் இதைத்தான் செய்ய வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் 1 or 2 அட்டம்ப்ட்ல எப்படி இருக்கும், பயமா இருக்கும். அதுக்கடுத்து நமக்கு தெரிஞ்சிடும், ஏன்னா லைட்டா கத்துக்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் செங்கடலை கடக்கும் போது எல்லாருக்கும் எப்படி இருந்திருக்கும், ஃபர்ஸ்ட் செங்கடலை பார்த்தோன்னே பயமா இருந்திருக்கும். ஏன்னா யோ செங்கடல், பின்னாடி பார்வோன், அதுக்கடுத்து யோர்தான். ஆமா செங்கடலே கடந்துட்டோம், யோர்தான் தானே. போன வாரம் என்ன பார்த்தோம், எரிஹோ கோட்டை. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு அந்த ஃபெய்த்ல 7 தடவை சுத்தி வந்திருக்காங்க நான் நினைக்கிறேன். இத்தனை பேரால சொல்ல முடியுது, சுத்தி வந்திருக்காங்க. அடுத்து இப்படி ஒவ்வொரு ட்ரையலையும் தாண்டி போறாங்க. இன்னைக்கு கிதியோனை பத்தி லைட்டா பார்க்க போறோம். எல்லாத்தையும் எப்படிங்க அவங்களால செய்ய முடிஞ்சிச்சுன்னா, ஏற்கனவே ட்ரையல்ல அவங்க பார்த்த நிறைய மிராக்கிள்ஸ். இன்னைக்கு கூட உங்க லைஃப்ல நிறைய மிராக்கிள்ஸ் பார்த்ததுனால தான் உங்களாலே வெயிட் பண்ணி போயிட்டு இருக்க முடியுது. ஒரு விஷயத்த கூட நீங்க பார்க்கலன்னா உங்களால ஒரு நாள் கூட, ஒரு நொடி கூட உங்களால நான் வெயிட்டிங்ல இருக்கேங்கன்னு சொல்லவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. இல்ல என் அம்மா என்னைய இந்த குட்டி பறவை நினைக்கிற மாதிரி ஏதோ கொல்ல நினைக்கல, ஏதோ சொல்லி கொடுக்குறாங்க, ஏதோ செய்ய சொல்றாங்க, ஏதோ சம்திங் என்னைய பண்ண சொல்றாங்க, எனக்கும் அந்த மாதிரி பண்ண முடியும் போல அப்படிங்கிற அந்த விஷயத்த உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை வெளில கொண்டு வர்றதுக்காக நடக்கிற விஷயம். இதுவே உங்களை கம்ஃபர்ட் ஜோன்லயே கடைசி வரைக்கும் ஆண்டவர் வச்சிருக்காரு. கடைசி வரைக்கும் உனக்கு வேண்டியதை வாயிலே கொடுத்துட்றேம்மா. கடைசி வரைக்கும் நீங்க குட்டி கழுகாதான் இருப்பீங்க, ஆனா ஆள் பார்க்க பெருசா இருப்போம். 40 வயசு ஆச்சுங்க, இன்னும் நாங்க ஸ்பூன்ல தாங்க ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? ஆனா நீங்க அதான் எதிர்பார்க்குறீங்கல்ல, வாழ்க்கையில என்னடா கஷ்டப்பட்டுக்கிட்டு யாராவது ஏதாவது அப்படி உண்மையிலேயே நீங்க அப்படி நினைச்சா கூட ஒரு உண்மையான மனுஷனால கொஞ்ச நேரத்துக்கு மேல சும்மா இருக்க முடியாது. ஏன்னா நீங்க தேவனை போல உருவாக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ரொம்ப வேலையா இருக்கு வாழ்க்கையில, ஒரு 10 நாள் எந்த வேலையும் இல்லாம ரெஸ்ட் எடுத்துட்டா, கொரோனா பீரியடே கூட எடுத்துக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல நம்மளை வெளியிலே விட மாட்டாங்க போல, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு எல்லா மக்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மக்கள் தான் லீவ் விட்டாவோ வேணும், ஐயோ எனக்கு வேலையே பிடிக்கல, சுத்தவே பிடிக்கல, வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி சூப்பரா இருக்கும், அப்படியே தூங்கலாம், கடைசி தூங்கிக்கிட்டே இருறான்னு கொரோனா பீரியட்ல போட்டு வச்சுட்டான். அவனுக்கு வெளியில விட மாட்டாங்க. பாருங்க எப்படி யோசிக்குது. ஏன்னா ஒரு மனுஷன் நம்ம நினைக்கிறோம் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும்னு, ஆனா ஒரு டயத்துக்கு மேல உங்களால ரெஸ்ட் எடுத்தாலே உங்களுக்கே அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் போரிங்னு ஆரம்பிச்சிருது. அதுக்கடுத்து உங்களுக்கு அதிகமா போரிங் வரும்போது என்ன ஆயிரும், ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஐயோ எனக்கு எதாவது செய்யணும். அப்போதான் கொரோனா பேர் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க, டே எக்ஸ்ட்ரா டியூட்டி வச்சா கூட இனிமேல் வந்துடுறோம், இனிமேல் லீவே கேட்க மாட்டோம். அதை விட அது கொடுமையா இருக்கு, சும்மாவே உட்காந்துருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நமக்குள்ள அந்த பொட்டன்ஷியல் இருக்கிறவனால சும்மா இருக்க முடியாது. அப்படியே ஓடிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிற மனுஷனா ஒரு இடத்துல உட்கார வச்சு அவனால சும்மா இருக்க, ஏன்னா நம்ம தேவனை போல உருவாக்கப்பட்டவர்கள். அப்ப இன்னைக்கு அந்த புது சிருஷ்டியா இருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவர் வந்துட்டாரு, எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இயேசுவை உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுத்த தேவன் துடிக்கிறாரு. அதுக்கு தான் சில நேரங்கள் ட்ரையல்லாம் ஏங்க ஈஸியா கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போயிருக்க கூடாதாங்க, எதுக்கு செங்கடல், எதுக்கு யோர்தான், எதுக்கு எரிஹோ கோட்டை, இது எல்லாமே அவங்களுக்கு தேவன் யாருங்கிறத காமிக்குது. அவங்களுக்கு அந்த பயம் வருது. ஆனா அதன் மத்தியில் ஒரு அதிசயம் நடக்கும்போது என் தேவன் எவ்வளவு பெரியவங்க ருசி பார்க்க வைக்குது. அவங்களோட ஃபெய்த் லெவல் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ ஒவ்வொரு டெம்டேஷனும் தேவனோட பிள்ளைகளுக்கு வர்றதெல்லாம் உங்களை முன்னேற்றத்துக்கு தான் ஒழிய உங்களை கீழே தள்ளுறது கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? டெம்டேஷனே வர வேண்டாம், சோதனைகளே வர வேண்டாம்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் இருந்தால் லைஃப் கம்ஃபர்ட் ஜோனில் போகிற மாதிரி இருந்தால் ஒன்றுமே கற்றுக்கிற முடியாது, நீங்கள் எழுந்து பிரகாசிக்கவே முடியாது. இப்போ அது கடைசி வரைக்கும் தேவன் ஏதாவது ஒன்றா என்கிட்ட கேளு நான் உனக்கு தரேன் அப்படின்னு உங்களை சும்மா வச்சிருக்க விரும்பலை. உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு வெளில வரணும்னு விரும்புகிறாரு. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை வெளியே கொண்டு வரணும்னு தேவன் விரும்புறாரு. அதுக்கு தான் ஆவியான வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அல்லேலூயா. இது உண்மை. ஏன்னா தேவன் நம்மளை சாதாரணமா அடிமை மாதிரி வைக்க விரும்பல, என்ன போல. இதை தான் அவர் உலகத்துல இருக்கும் போது தன்னுடைய சீஷர்கள் கற்றுக் கொடுக்க விரும்பி ஒரு நாள் போட்ல போயிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? பயங்கரமா காத்து,
பயங்கரமா பெரு வெள்ளம் வருது, அப்படியே படகு இப்படி இப்படி. நேற்று கூட ஒரு எதிர்ச்சியா இந்த மீனவர்கள் அவங்க கடலுக்குள்ளே போகும்போது எப்படி அவங்களுக்கு வந்து அந்த சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார் மீன் பிடிக்கும் போது. அப்போ வந்து அப்படியே இப்படி போட்டு இப்படி இப்படி ஆடும் போது வாமிட் வர்ற மாதிரி இருக்கும், தலை சுற்றும். அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் காலையில் வந்து உங்களுக்கு இந்த மீனை கொடுத்துட்ருக்கோம் அப்படி சொல்லும்போது, ஓ இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் மீன் பிடிக்கிறாங்க போல், நம்மளாலே தெரிஞ்சுக்கிற முடியுது அவங்களோட சுச்சுவேஷனை சொல்லும் போது. அப்போ அந்த நேரத்தில் பாருங்கள் சீசர்களுக்கு எப்படி இருந்திருக்கும், ஐயோ சுத்துதே, ஐயோ இவர் என்ன பண்ணுறாரு, தலாணியை வச்சு தூங்கிட்டு இருக்காரு. யாரு? நம்ம ஆண்டவர். எதுக்கு பார்த்து ரிலாக்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒன்று இவ பார்த்துட்டு அவங்கவுங்களுக்கு டென்ஷன், எதுக்கு இப்படி பேசாமல் இருக்காரு, சுச்சுவேஷன் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு, எந்த நேரம்னாலும் செத்துருவோம் போல உள்ள விழுந்து அப்படின்னு. இத்தனைக்கும் அவங்களாம் இப்போ எதிர்வெல்லாம் மீனவர்கள், கடலில் பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அவ்வளோ சுச்சுவேஷன் ஒஸ்ட்டாக இருந்திருக்குன்னு அர்த்தம். அவங்க பயப்படுறாங்கன்னா இத்தனை பேருக்கு புரியுது. அப்போ மூலமாக போய் எழுப்புறாங்க. என்னென்னு எழுப்புறாங்க சொல்லுங்க, என்ன எழுப்புறாங்க? நீங்க ரெகுலரா ஆண்டவர்கிட்ட பேசுறது தான், புலம்புறது தான். சொல்லுங்க. கஷ்டப்பட்டு அதாவது கொஞ்சம் கம்மி, சாக போறோம் அது. ஆமா, அப்புறம் தூங்குறீங்கன்னு மட்டும் சொல்லல, வேற கவலை இல்லையா? எங்களை கவலையே இல்லையா, இப்படி தூங்குறீங்க, நாங்கள் சாகிற நிலைமை. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் லேட்டாக ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொஞ்சம் டிலே ஆக கவலையே இல்லை, என்னைய பத்தி மறந்துட்டீங்க, மறப்பது இல்லைன்னு சொன்னீங்க, மறந்துட்டீங்களே. நாங்கள் அப்படி சொல்றது இல்லை, மனசுல அப்பப்போ வரும் சிஸ்டர், ஆனால் அப்படியே அமைக்கிடுவோம் நாங்கள். அவங்க ஓப்பனாக ஆண்டவரை எழுப்பி சாக போகிறோம், மடிய போகிறோம், கவலை இல்லையா அப்படின்னு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, எந்திரிச்சு ஒரு நிமிஷம் தான், காற்றை எறியாதே கடலே அமைதியாருன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து, கரெக்ட் நேரம் எழுப்புனீங்கடா டே, நல்ல வேலை, நான் எந்திரிக்காம இருந்தா நேரம் எல்லாரும் செத்து போயிருப்போம் அப்படி சொன்னாரா? என்ன சொன்னாரு? அதே. அப்போ அந்த இடத்துல என்ன செய்ய வர்றாருன்னா, ஆண்டவர் பேசாமல் இந்த காரணம் இப்போ எத்தனை பேருக்கு புரியுது. டே உன் முன்னாடி 5 அப்போ 2 மீனை மாற்றி காமிச்சானா, ஆமாம் நல்லா சாப்பிட்டியாடா, நல்லா ஏப்போ ஒரு வரைக்கும் சாப்பிட்டியா, 12 கூட நிறைய எடுத்துட்டீங்களா, எடுத்துட்டேன்னு. அப்புறம் காணா ஒரு கல்யாணத்தில் தண்ணீர் திராட்சரசம் மாற்றி காமிச்சா, ஆமாம் மாற்றினீங்க, அங்கே அதிசயம் நடந்துச்சு, அது எல்லாம் நடந்து. அப்புறம் பேய் பிசாசுகளை விரட்டுறதுக்கு கொடுத்த அதிகாரம் எல்லாம் கொடுத்து, நடுவில் இன்னும் நிறைய 38 வருஷம் பெத்தஸ்தா கூடத்தில் கிடந்தவன், காலு சரியானவன், கண்ணு குருடானவன், எல்லாத்தையும் மாற்றிருக்காரு. இது எல்லாத்தையும் கூட வந்து யார் பார்த்துட்டே இருக்கா? சீஷர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்களுக்கும் அதிகாரம் கொடுக்குறார், நீங்களும் போங்க என் நாமத்தில் எல்லாம் செய்யுங்க அப்படின்னு. ஒருத்தனுக்காவது இயேசு நாமத்தில் எனக்கு அதிகாரம் இருக்கு, இதை நான் கடிந்து கொண்டு கட்டுறேன், இது மேல எனக்கு கண்ட்ரோல் இருக்கு, ஆளுகை செய்ய முடியும்னு ஒரு ஆளுக்கு கூட அந்த 12 பேர்ல தோணலை. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை தான் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் வெயிட் பண்ணது காரணம் என்ன? ஒருத்தனுக்குள்ளையாவது அந்த விசுவாசம் வந்து, எனக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட் வெளில வந்து என்ன போல மாறிட மாட்டானா? ஏன்னா நான் இப்படியே உட்காந்துருக்க போல, என்னோட டைம் வரும்போது நான் சிலுவையில் மறிச்சு உயிர்த்தெழுந்து நான் மேலே போயிடுவேன், அதுக்கடுத்து இவன் தான் இருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு தேவன். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் தேவனை போல படைக்கப்பட்டவன், யாரும் யாருக்கும் கீழே இருக்கிறபடி தேவன் வைக்கல. எத்தனை பேர் அதில் நீங்க தெளிவா இருக்கீங்க? நமக்கு கோவம்லாம் வருது, 6 பேர் நம்மளை ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டா செஞ்சுட்டா, ஆனா கோவத்துக்கு பின்னால என்ன வரணும்? தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்காருங்கிறது உண்மை தெரிஞ்சு, அந்த உண்மையிலேயே உங்களை சுற்றி இருக்கிறவங்க மேல கோவம் இருக்கு, உங்க சூழ்நிலைகள் சரியில்லை கோவம் இருக்குன்னா, அதை விசுவாசத்தை காட்டி ஜெயிச்சு காமி. பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்க, சும்மா அடுத்தவங்களை பார்த்து கோவப்படுற யூஸ் இல்லை, அழுதுட்டு இருக்கிற யூஸ் இல்லை, நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணு, விசுவாசி ஜெயிச்சு காமி. ஹல்லேலூயா. நிறைய நம்ம இன்சல்ட் வருது, இப்படி பேசிட்டான், ஏன்னா நம்ம அப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கோம். இதை நான் எல்லாம் திட்டி பாருங்க, அதுக்கு சொரணை வருமா? ஓன்னு போயிட்டே இருக்கும், அது அடிச்சா கூட போயிடும். ஆனா மனுஷனா இருக்க சொரணை இருக்கே, யார் சொன்னாலும் கஷ்டமா இருக்கே, எரிச்சலா இருக்கே, இருக்கதான் செய்யும். அந்த சொரணையாவது கொஞ்சம் விசுவாசத்தை கொண்டு வந்து உங்களை ஜெயிக்க வைக்கதான்னு பார்ப்போம். சும்மா உட்காந்து அழுதுட்டே இருந்துட்டு அப்படி என்ன நினைச்சு நானே ரொம்ப ஃபீல் பண்றேன் சொல்லிட்டு ஒன்றும் யூஸ் ஆகாது. கவலைப்படுறதுனால கூட 4 முடி நரைக்கத்தான் வேணா செய்யும், கூட ப்ரெஷர் வேணா கூட தான் செய்யும். அந்த நேரத்துல தான் அதிகமா நான் எனக்குள்ள யாருங்கிறத நான் காமிக்கிறதுக்கு தான் என்னை தேவன் இவ்வளவு ப்ரெஷர்ல கொண்டு போறாருன்னு சொல்லி விசுவாசத்துல வல்லவர்களாகி நீங்க நின்று உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை அரட்டி ஆண்டு கொள்ளுங்கள். அது அப்படியே கீழ்ப்படியும். உங்களுக்கு நினைச்சா தேவன் பிளேட்ல வந்து அப்படி சர்வ் பண்ணிடலாம், உட்காரப்பா உட்கார, நான் ஊட்டி விடன்னு சொல்லலாம். ஆனா ஏன் ஒரு ஸ்டேஜுக்கு மேல உங்களை இப்படி வர சொல்றாருன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு வெளில கொண்டு வர விரும்புறாரு.
உண்மையிலே உங்களை ஒரு தனி மனிதனா செயல்பட விரும்புறாரு. நீங்க எந்திரிச்சு வந்தா அங்க இயேசுவை பாக்குற மாதிரி உலகம் பார்க்கணும்னு விரும்புறாரு. அவர் பேசுற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து உலகத்துல இருக்கவங்க எப்படி சந்தோஷப்பட்டாங்களோ, நீங்க பேசுற ஒவ்வொன்றையும் பார்த்து ஜீவன் வெளிப்படணும்னு விரும்புறாரு. அற்புதங்கள் நடக்கணும்னு விரும்புறாரு. இதுதான் உண்மையிலே ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை பார்த்து நினைப்பான். பாருங்க, அப்பா எப்படி இருக்கான், பிள்ளை எப்படி இருக்கு பாரு, அப்படி சொல்ற மாதிரி வைக்க கூடாது. அப்பா போலே பிள்ளைங்க. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? இப்போ உங்களை பார்க்கும் போதெல்லாம் அப்பா அப்படி பரலோகம் பாராட்டணும். இயேசு மேல இருக்காரு, அங்க பாருங்க, அங்க ஒரு இயேசு, இங்க ஒரு ஏஜி மேல போய் எத்தனை இயேசு, இவங்க போதுங்க உலகத்தை மாத்த. இப்படி சொல்லி கொடுக்கறது தான் நிறைய இடங்கள்ல இல்லை. நிறைய சபைகள்ல இன்னமும் போய் அவரை எழுப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, போராட்டம் போயிட்டு இருக்கு, தூங்கிட்டு இருக்கீங்களே, இறங்குங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டோன்னு எனக்கெல்லாம் உள்ளுக்குள்ள இதுக்கு மேல என்னடா உனக்கு இறங்க முடியும், உன்னை கட்டையை கொண்டு நாள் போட்டாலும் எனக்கு அறிவர். ஏன்னா இப்ப வரைக்கும் மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அவர் தான் ஏதாவது செய்யணும். ஏங்க அப்ப அவர் சிலுவையில செஞ்சதெல்லாம் வேஸ்ட் இல்ல? இத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேர் இன்னையிலிருந்து நான் சொல்றேன், உங்க ஜெபத்தை மாத்தி பாருங்க. ஆண்டவர் ஏதோ செய்யற மாதிரி உங்களை வைக்கல, நீங்க விசுவாசத்தை எடுத்துக்கொள்ள இடத்துல வச்சிருக்கிறாரு. பக்கத்துல பா சொல்லுங்க, அவர்கிட்ட கேட்கறது வேஸ்ட். உனக்குள்ள இருக்கிற தேவனுடைய பவரை யூஸ் பண்ணு, எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. ஏன் அவர்கிட்ட கேட்கறது வேஸ்ட்னா, அவர்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இல்லை, அவரே உங்களுக்குள்ளதான் இருக்காரு. நம்ம உட்காந்துட்டு ஆண்டவரே ஆண்டவரே எம்மா உனக்குள்ள இருக்கேன், நீ வாயை திறந்து பேசு, சொல்லு, அங்க எப்படி நடக்குது பாரு அப்படிங்க. இத்தனை பேர் அப்படி மாற விரும்புறீங்க? மாறாத வரைக்கும் அவர் விட போறதே கிடையாது. ஏதோ ஏன்னா 99% இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய ப்ரேயரை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஆட்டனா நம்ம நைட் ப்ரேயர்ல வர நிறைய பேரோட ப்ரேயர் அப்படித்தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, என்ன சொன்னாலும் அவ்வளவுதான் தெரியுதுன்னு சொல்லி இப்பெல்லாம் விட்டுறது. நானே சொல்லி சோர்ந்து போச்சு. ஒரு ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவர் இவங்களோட சேர்ந்து நானே அப்படி மாறிடுவோம், ஐயோ என்னையே இவங்க மாத்திருவாங்க போல தெரியுது, ஏன் இறங்குங்க கெஞ்சிரும், பரிதாம இருக்கு ஆண்டவரே, கொஞ்சம் மனது உருகுங்க அப்படி சொல்லி நமக்கே ஒருவேளை நானே மாறிடக்கூடாது ஆண்டவரே, என்னை காப்பாத்துங்க நான் கேட்டுட்டு இருக்கேன் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா 10 பேரை சொன்னா 2 பேர் தான் அதிகாரத்தோட ஜெபம் பண்றது, இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு சொல்லி. மற்ற 8 இந்த படகுல போட்ல இருக்கிற மாதிரி செத்து போ, கவலை இல்லையா, எந்திரிங்க உழுக்கு சிங்காசனத்தை உழுக்கு. நீங்க என்ன உழுக்குனாலும் அவர் உங்களுக்குள்ளதான் இருக்காரு. நீ மாறி உனக்குள்ள இருக்கிற இயேசுவை நீ வெளியில விசுவாசத்துல கொண்டு வரும்போது எப்படி எல்லாம் வாயை மூடிட்டு அமைதியா இருக்குன்னு மட்டும் பாருங்க. சிங்கங்களா இருந்தாலும் தானியல் குகைக்குள்ள கிடக்குற மாதிரி கிடக்கும். நீங்க சிங்கங்க போகணும்னு வேண்டாதீங்க. ஐயோ இந்த வேலையில இந்த ஓனர் பிரச்சனை, இவரை மாத்திருங்கன்னு வேண்டாதீங்க. வீட்டுல மாமியார் பிரச்சனை, இதை மாத்திருங்க எடுத்துருங்கன்னு வேண்டாதீங்க. எல்லா சிங்களும் வாயை கட்டி போட்டுருவாரு. ஹல்லேலூயா. இந்த வேலை போன அந்த வேலைன்னு வேணாதீங்க, எல்லாம் அது வார்டில் இருக்கட்டும், இந்த ஆட்சி போட்டு அந்த ஆட்சி எதுனாலும் இருக்கட்டும், ஆனா உங்களை எதுவும் சேதம் செய்யாது. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க அது எப்ப தானியேல போல அவ்வளத்துலயும் சாம இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலை பதறல, பயப்படல. ஏன்னா அவருக்கு தெரியும் என் தேவன் பெரியவர். அதுதாங்க விசுவாசம். இன்னைக்கு அந்த அளவுக்கு உங்களை கொண்டு போக தேவையில்ல. லைட்டா சில சூழ்நிலைகள் வரும்போதே இங்க நமக்கு தரிக்கணுத்தமாகுது. ஆனா உங்களுக்கு வர்ற டெஸ்ட் நல்லது. இப்ப கூட பசங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. எக்ஸாமுக்கு முடிவில் என்ன வருது, ப்ரொமோஷன். அல்லேலூயா. இல்லைங்க இவங்களை எக்ஸாம்ல வச்சு கஷ்டப்படுத்த விரும்பல அப்படின்னா அது படிச்சதெல்லாம் மறந்துடும். அப்படியேனாலும் ஒரு 4 வருஷம் கழிச்சு படிச்சதை கேட்டு பாருங்க, மறந்துடும். ஆமா நான் படிச்சேன் மறந்துட்டேன் என்ன பண்றது அப்படின்னு. அப்போ எக்ஸாம்ஸ் வைக்கிறது சில நேரங்கள் நல்லது. அதோட ரிசல்ட் என்ன பண்ணுது, உங்களை அதில் ஸ்ட்ரென்தன் பண்ண வச்சு அடுத்தடுத்து ஹை லெவல் கொண்டு போக வைக்குது. உங்களுக்கு வர்ற சோதனைகள் நல்லது. உங்களை சோதனைகள் அனுப்பி சாகடிக்க விடலை, உங்களை ஜெயிக்க வைக்க விரும்புகிறாரு. அந்த சோதனைகள் மத்தியில் உங்களுக்குள்ள தேவன், என்னால் இவ்வளோ ஜெயிக்க முடியுமா, எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவரான்னு உங்களே நீங்கள் பெரிய அளவுக்கு பார்க்க போறீங்க. அந்த ஃபெய்த்து, அந்த மிராக்கிள்ஸ் நடந்த பிறகு உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பரவாயில்ல இவ்வளோ தூரம் தாண்டி வந்துட்டேன். அதுக்கு பிளெஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு இருக்கும், கிரெடிட்டும் இருக்கும், ப்ரொமோஷனும் இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, டெம்டேஷனுக்கு அடுத்து டெஸ்ட்டுக்கு அடுத்து அதுக்கான கிரெடிட் இருக்கும், ப்ரொமோஷனும் இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எந்த இதுலனாலும் உங்களை ட்ரையல் வருது, உங்களை டெம்டேஷன் வருது, சோதனைகள் வருதுன்னா உடனே ஆண்டவர் என் மேலே பிரியமா இல்லை போல, அதனால தான் இப்படி இவ்வளோ கஷ்டம் வருது என் வாழ்க்கையில் நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருனாலே அடுத்த பிரச்சனைகள் வந்தா பிரச்சனைக்கு தான் பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இத்தனை பேருக்கு புரியுது?
ஏன்னா யார்கிட்ட வந்து அந்த பிரச்சனை மோதுது? உங்களுக்குள்ள இருக்கிற, நீங்க எதனால போய் இதை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் அறியாம நீங்களே போய் மூஞ்ச காட்டுறீங்க. அதான் மூக்குல குத்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். யார் அனுப்பணும்? உங்களுக்குள்ள இருக்கிற தேவனை அனுப்பி ஓபன் பண்ண சொல்லுங்க டோரை, அது குத்து வாங்கிட்டு போயிடும். ஏன்னா பிரச்சனைகள் இல்லாம ஒரு இடத்துக்கு போகணும்னு விரும்புறீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வேணுமா? பக்கத்துல கையை வச்சு மூக்க 2 நிமிஷம் பிடிங்க. வேண்டாம், பரலோகத்துக்கு போனா மட்டும்தாங்க பிரச்சனையே இல்லை. போயிடுறியா கேளுங்க, வேண்டாம்ல இரு. ஆனா ஒண்ணு செய்யாது. அல்லேலூயா. ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவர் எல்லாத்தையும் ஜெயித்தவர், எல்லாத்தையும். ஏன்னா ஒரு பிரச்சனை, அப்பா இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்த பிரச்சனை வரும். ஏன்னா நம்ம இருக்கிற டேஸ் ரொம்ப லாஸ்ட் டேஸ். பட் ஒண்ணு அந்த பிரச்சனையை இவரை வச்சு ஜெயிச்சேன்னா இந்த பிரச்சனையை இவரை வச்சு ஜெயிக்க முடியும். இதே தேவன் பெரியவராக இருக்கிறார். அதுதான் நீங்க எதிர்பார்க்க வேண்டிய சொல்ல. அப்ப இதுதான் விசுவாசம் உங்களுக்குள்ள செய்யுது. சும்மா உட்காந்துக்கிட்டு ஆபிரகாமுக்கு நடந்துச்சு எனக்கு தெரியும், குயிஸ்ல கேள்வி கேட்கிற, எத்தனாவது வயசுல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பேசினார் தெரியுமா? எனக்கு தெரியும் அப்படின்னு. இதெல்லாம் விட அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, என்ன மாதிரி அவங்க நம்பி ரிசல்ட் கிடைச்சாங்க, அது உங்க இருதயத்துல போய் வெளிப்பாடா மாதிரி நீங்க ஃபெய்த்ல ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதா, அற்புதமா உங்களுக்கு ஒரு வயசு நடக்குதா, அதுதான் முக்கியம். அடுத்து மோசே 80 வயசுல கூப்பிட்டார். சிலருக்குலாம் வயசை வச்சு ரொம்ப கவலை, வயசாகி போச்சே. ஆண்டவருக்கு உங்க விசுவாசம் இருந்துச்சுன்னா பாருங்க, உங்க ஹார்ட்டுக்கு வயசே கிடையாது, சரீரத்துக்கு தான் வயசெல்லாம். எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுடைய ஸ்பிரிட்டுக்கு வயசே கிடையாது. உங்களோட ஹார்ட்னா ஸ்பிரிட்டுக்குள்ள அந்த இதயம், என்னோட மனசு சொல்றோம்ல அதை சொல்றேன், மூளை இதெல்லாம் சொல்றேன், இதுக்கெல்லாம் வயசே கிடையாது. சரீரம் தான் டே பை டே ஆக ஆக பலவீனமாகுது வைக்குது. ஆனால் உள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட் மேன் சொல்றேன் பாருங்க, அவனுக்கெல்லாம் வயசே கிடையாது. ஏன்னா அது ஸ்பிரிட். ஸோ அதையும் நீங்க தேவனையும் போட்டுக்கிட்டு டைம் ஆயிடுச்சு, டேல லேட் ஆகிருச்சு, வயசாயிருச்சு சொல்லாதீங்க. நீங்க விசுவாசத்துல செயல்பட ஆரம்பிச்சீங்கன்னா தேவன் யோசுவாவை போருக்கு அனுப்புறார். அப்ப அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, சாயங்காலம் 6 மணிக்கு மேல லைட்லாம் போட்டு போர் செஞ்சுட்டு இருக்குமா. இப்போ போர் நடக்கிறதுல எப்படி நடக்குது? எனி டைம்னாலும் எவனா அடிக்கிறான், கீழே இருந்து அடிக்கிறான், மேல இருந்து அடிக்கிறான். அவங்கெல்லாம் அந்த சுச்சுவேஷன்ல இருந்து தாண்டி வந்தாங்க. டொம்முன்னு சவுண்டு கேட்டுட்டு இருக்குது. ஆனா அந்த காலத்துலலாம் அப்படி இல்லை, கத்தி ஈட்டி இதை தான் சண்டை போடுவாங்க. 6 மணிக்கு மேலே சூரியன் அஸ்தமிச்சானோன்னு சண்டை போட முடியாது. அப்போ அவங்க ரூல்ஸ் 6 மணிக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, அது கண்டினியூ பண்ணக்கூடாது. ஆனால் யோசுவாவுடைய அந்த போர் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் நேரம் தான், அதுக்கடுத்து இவங்களை மொத்தமாக நம்ம என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். ஆனால் இப்போ போர் நின்றுச்சுன்னா மறுபடியும் தூங்கி எந்திரிச்சு நாளைக்கு எதிர்த்து வரவங்க ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க, ஸ்ட்ரென்த் ஆயிடுவாங்க, சாப்பிட்டு மறுபடியும் காலையிலன்னு சண்டை போடணும். ஸோ என்ன பண்ணுங்க, அந்த சூரியன் அப்படியே நிப்பாட்டு, நான் முடிக்கிற வரைக்கும் அப்படி நிற்கட்டும், அது போனால் தானே போர் முடிஞ்ச மாதிரி கணக்கு. நிப்பாட்டிட்டாரு. அல்லேலூயா. சுவாசம். பழைய ஏற்பாட்டில் இவ்வளோ விசுவாசம். இன்னைக்கு ஏசு உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு இன்னைக்கு போய் நான் சூரியன் நிப்பாட்டிடுறேன் சிஸ்டர், ரொம்ப ரொம்ப நிப்பாட்டாதீங்க, வெயில் ஓவர் அடிக்கும். எப்போ நிப்பாட்டணுமா அப்போ நிப்பாட்டுங்க, சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறாரு, நிப்பாட்டிடுறாரு. கரெக்டாக அந்த போரில் அவங்க ஜெயிச்சு முடிச்சோனையும் சூரியன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு, நிலா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படியாக உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஸோ அதனாலதான் இங்கே எபிரேயர்ல போட்டிருக்கு, சுவாசம் இல்லாமல் 6 தேவனுக்கு பிரியமா இருப்பது மறுபடியும் கூடாத. அவரை பிரியப்படுத்துறதுக்கு நீங்க தங்கமாக கொண்டு வந்து காணிக்க படைங்க, நீங்க எதையாவது பண்ணுங்க, இல்லை மேலேருந்து கீழே நேர்த்தி கடன் பண்ணி சுத்துங்க வைங்க, எதுவுமே இல்லை. இப்போ ஆண்டவர் மேலே ரொம்ப ப்ளீஸிங்காக இருப்பாராங்க அப்படின்னு நீங்க எது பண்ணாலும் விட நீ விசுவாசிச்சா மட்டும்தான் உன் மேலே பிரியமா இருக்க முடியும். இத்தனை பேர் ஆண்டவரை பிரியப்படுத்த விரும்புறீங்க. பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் பிரியப்படுத்தினா நமக்கு ஃபேவர், பிளெஸ்ஸிங்ஸ். சிஎம்ஐ நீங்கள் பிரியப்படுத்திட்டீங்கன்னா சரிம்மா அவனுக்கு சூப்பராக அவனுக்கு சீட், நல்ல சீட்டு போனுங்க, என்ன வேணும் தமிழ்நாட்டில் பண்ணிடலாம். பிஎம்ஐ பிரியப்படுத்திட்டோன்னா என்ன ஒரு ஹார்ட்டை டச் பண்ணுற மாதிரி நடந்துருச்சுன்னா, இன்டர்நேஷ்னல் பெரிய அளவுக்குலாம் ஒரு ஃபேவர் கிடச்சிருச்சுன்னா என்னன்னாலும் பண்ணலாம். நான் சொல்கிறது காடை நீங்கள் ப்ளீஸ் பண்ணுறது, அது ஒன்று தான் அவர் கேட்குறாரு. நீ ஜஸ்ட் பிலீவ். பிரியப்படுத்தினா அப்போ அவரால் என்ன செய்ய முடியும், என்னன்னாலும் செய்ய முடியும். அல்லேலூயா. அதனால தான் போட்டிருக்கு, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க. 6வது வசனம் ரொம்ப முக்கியம். தேவனை
சேருக. சிலர்லாம் சொல்றாங்க நடக்கட்டுங்க அப்புறம் நான் நம்புறேன். எத்தனை பேர் நீங்க சொல்லி எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க நடக்கட்டும் அப்புறம் நான் நம்புறேன். இது காமனா எல்லாரும் சொல்றது, நடக்கட்டும் செய்யட்டும் அப்புறம் நான் அவரை நம்புறேன். நீ அவரை நம்பினாதான்டா நடக்கும். சிஸ்டம் எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? பசிச்சா அப்படியே இருப்பேன், எனக்கு இப்போ வயிறு நிறையட்டும் அப்படின்ட்டு அப்புறம் நான் சோறை சாப்பிட்றேன்னு இல்லை, சோறை சாப்பிட்டாதான் பசி அடங்கும். அவர் தான் ஜீவ அப்பமா இருக்கிறார், அவர் தான் ஜீவ தண்ணீர் இருக்கார். அதை நீ எடுத்துக்கிடும் போது அவனுடைய இந்த தேவையில்லாத பாவங்கள் சாவங்கள் போய் அந்த பசி அடைந்து நிறைவு சமாதானம் ஆசீர்வாதம் வரும். நான் இப்படியே இருப்பேன். அதனாலதான் தேவன் சுதந்திரித்துக்கொள், எடுத்துக்கொள். நீங்க ஃபெய்த்தில் போகும்போது ஒரு விஷயம் நடக்கவே, எனக்கு ஆபிரகாம் யோசிக்கிறார், நடக்கிறதுக்கு நம்புகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனாலும் விசுவாசிக்கும் பொழுது என்ன பண்றாரு, ஆவிக்குரிய மண்டலத்துல தேவன் வச்ச அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே எடுத்துக்கிறாரு. அது அவருக்குள்ள போய் ஈசாக்க வெளியில வந்துடுது. இத்தனை பேருக்கு புரியுது? காணப்படாத உலகம். இப்ப நீங்க வோடஃபோன் ஏர்டெல் இதுக்கெல்லாம் போறீங்க, போயிட்டு எனக்கு நீங்கள் காமிங்க, இங்கே ஏர்டெல் போதா, இங்கே வோடஃபோன் போதா, இப்படி சிக்னல் போதா, எங்கள் வீட்டுக்கு மேலெல்லாம் போதா, காமிச்சாதான் நான் உங்கள்கிட்ட சிம் கார்டு வாங்குவேன், காமிச்சாதான் நான் உங்களுக்கு டேட்டா கார்டை போட்டு நான் செல்லை வாங்கி உள்ளே போடுவேன். இங்கே காமிங்க, நீங்கள் காமிங்கன்னு சொன்னால் நீ போடுற ஆட்டோமேட்டிக்காக சிக்னலில் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக எஸ்எம்எஸ் வரும். இத்தனை பேருக்கு புரியுது? காமிங்க, எங்கள் வீட்டுக்கு மேலே நீங்கள் ஏமாத்திட்டீங்கன்னா இங்கே மட்டும் வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட வரலன்னா காமிங்க பார்க்கலாம், எப்படி போகுது காமிங்க. அதெல்லாம் காமிக்க முடியாது. நீ நம்பி டேட்டா கார்டை வாங்கி போட்டு ஆன் பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வரும். இதெல்லாம் நம்ம நம்புவோம். ஆமாம், இது பைத்தியக்காரதை நம்ம காமிங்க போட்டால் தானேங்க வரும். நீ நம்பினாதான் உன் நம்ப நடக்கும். இத்தனை எல்லாம் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இந்த எல்லாமே பேசுறது. ஏன்னா பதிலுக்கு ஒன்றும் பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மட்டும் நம்ம என்னன்னாலும் சொல்லிடலாம். ஏன்னா வேற யார்ட்டும் சொன்னா என்ன பண்ணுவான், பைத்தியம் அதுக்கு ஒன்றும் தெரிலன்றான். காணப்படாத உலகத்தில் இருக்கிற விஷயத்தை காமிச்சதான் நீங்க நம்புவேன்னா இந்த ஜென்மத்தில் எல்லாத்தையும் நம்ப முடியாது. தேவன் சொல்றாரு, அதான் நம்புகிறதுக்கு ஏது இல்லாதிருந்தும் ஆபிரகாமை போல நம்பிக்கையோட விசுவாசித்தால் அங்க ஆட்டோமேட்டிக்கா உனக்கான காணப்படுகிறது ரிசல்ட் வரும். ஸோ ஃபெய்த்னால என்ன, விசுவாசம் என்பது காணப்படாத குறித்த, அதுதான் சிம்பிளா சொல்றோம். இப்போ எத்தனை பேர் உங்களுக்கு ஆண்டவர் உங்க காரியத்தை குறித்து பேசின விஷயத்த அப்படியே நம்புறீங்க? இல்லைங்க, அதுக்கு ஏதாவது லைட்டாக அப்படி காமிச்சாருன்னா நீ நம்பி உன் இருதயத்தில் வைத்து வாயை திறந்து சொல்லு, அதுக்கு நன்றியே சொல். எக்ஸாம்பிளுக்கு வோடஃபோன் கார்டெலாம் வாங்கிட்டீங்க, வாங்கிட்டு உங்களுக்கு 1 மந்த் பேக்கேஜ் ஃப்ரீ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொல்லிடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னமோ வோடஃபோனோ ஏர்டெலோ எதனாலும் வச்சுக்கோங்க, டாடா டோகோமோவோ இல்லை ரிலையன்ஸோ எதனாலும் வச்சுக்கோங்க. உடனே வாங்கி பேக்கெட்டில் வச்சுருக்கும் போது 4 பேர் சொல்லிடுவீங்க, எனக்கு 1 மாதம் ஃப்ரீ, நம்ம எவ்வளோ நேரம்னாலும் பேசலாம், இங்கே எவ்வளோ நாளும் கேம் விளையாடலாம், நெட்டெல்லாம் ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு உள்ளெல்லாம் போடலாம் வைக்கல. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம், அதை நினச்சி ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம், மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். தேவனை தான் நீ நன்றி சொல்லு, சோத்திரம் சொல்லு அப்படின்றாரு. ஆனால் அதில் மட்டும் நமக்கு வரமாட்டேங்குது. எத்தனை பேருக்கு புரியுது? எங்கள் ஆண்டவர் எனக்கு ப்ராமிஸ் கொடுத்துட்டாருங்க, சூப்பர், அடுத்த மாதம் பாருங்க எனக்கு இது நடக்க போகுது, அடுத்து எனக்கு குழந்தை பிறக்க போகுது, ஹாப்பி ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உங்களால் சொல்ல முடியுது? நான் சொல்றது ஏதாவது புரியுதா? நான் காமிச்ச எக்ஸாம்பிள்ஸும் புரியுதா? உலகத்தில் வச்சுட்டு டிக்கெட்டை ஏறுறோம், பஸ்ஸில் உட்காந்துட்டு இன்னும் 2 hours சொல்லியிருக்காங்கங்க, அந்த ஊருக்கு வந்துடுவோங்க. அதுலேருந்து ஓலா பிடிச்சி உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ நேரம் வந்துடுவோங்க. நீங்கள் அதுக்குள்ளேயே காஃபியெல்லாம் போட்டு வைங்க, சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வைங்க. எந்த நிச்சயத்தில் சொல்கிறீங்க? அதுலலாம் உங்களுக்கு காணப்படாத விஷயத்தின் மேலே நம்பிக்கை. புரியலன்னா தயவுசெய்து சர்வீஸ் முடிஞ்ச பிறகாவது கேளுங்க, இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு புரியலை கொஞ்சம் சொல்லுங்கள். படித்து 3 வருஷம் முடிக்க போகிறோம், டிகிரி, அடுத்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுவோம், அடுத்து சம்பாதிச்சிருவோம், அடுத்து இதில் இப்போயே ஒரு 60 வயசு வரைக்கும் பிளான்லாம் போட முடியுது. அதுக்கு ஒரு எல்ஐசியை போட்டு வையே, அதுக்குன்னு இதை போட்டு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை போட்டு வையே, திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி என்ன நடக்க, நாளைக்கு உலகமே இருக்க போதானே தெரியாது. ஆனால் நீங்கள் இவ்வளோ யோசிப்பீங்க. என்னங்க சொல்லுங்க, நாளைக்கு சென்னை மேலே திடீர்னு ஒரு குண்டா போட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? சிஸ்டர், ஐயோ அங்கேருந்து இப்போ தான் தப்பிச்சு இங்கே வந்துருக்கேன், இங்கேயும் குண்டு போட்டுருவாங்க. இல்லை, நான் எங்கே இருந்தாலும் ஜெயிச்சிடும். இல்லை சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா நாளைக்கு உலகத்தில் என்ன நடக்க போகுதுன்னு? ஆனால் இப்போ மட்டும் ஒரு 30 வருஷத்துக்கு எப்படி பிளான் போட்டு வைக்கிறீங்க? நீங்கள் தான் சொல்லணும். அதெல்லாம் காணப்படாதது தான். ஆனால் அதுக்கு மட்டும் நமக்கு என்ன வருது?
ஓ, பஸ்ஸில் உட்காந்துருக்கீங்க, அந்த டிரைவர் கண்ணு சரியா தெரியுமா, ஓட்டிட்டு கரெக்டாக வீட்டுக்கு கொண்டு போவானான்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்துடுவேன், இத்தனை மணிக்கு பஸ் ரீச் ஆயிரும் அப்படின்னு மட்டும் உங்களால் நம்பிக்கையோடு சொல்ல முடியுது. அடுத்த மாதம் ஓனர் வந்து சம்பளம் கொடுப்பானா, இல்லை அந்த ஓனரே இழுத்து மூடிட்டு போயிடுவானா 100% தெரியாது. ஆனால் வந்துடும். இதை வச்சு அடுத்த பிளானு, அடுத்து இஎம்ஐ, அடுத்து லோனை போட்டு இதை செஞ்சிடலாம், இப்படியெல்லாம் போட்டு வைக்கிறோம். இதனால தான் நிறைய பேர் போய் மாட்டிக்கிறான். திடீர்னு வேலை போயிடுது, திடீர்னு கம்பெனி இழுத்து மூடிடுறான், அப்புறம் போய் இஎம்ஐ லோனு எல்லாம் போட்டு நல்லா போய் மாட்டிக்கிட்டு அதுக்கடுத்து அப்படியே டென்ஷன் ஆகி ரொம்ப லைஃபே இதாயிரும். மாறாது ஒன்று தான் தேவன் மாத்திரமே. ஆனால் அங்கே நம்பிக்கை வைக்கிறதுக்கு தான் நமக்கு வலிக்குது. பக்கத்துல பார்த்துக்க, சொல்றது புரியுதா? நீ கண்ணை மூடிட்டு நம்புற ஒரே விஷயம் தேவன், அவர் வார்த்தை தான். ஆனா அங்க விசுவாசம் வைக்கிறதுக்கு தான் நமக்கு கஷ்டமா இருக்கு ஒழிய, மாறக்கூடிய மனுஷங்க மேலையும், மாறக்கூடிய வேலை வாய்ப்புகள், மாறக்கூடிய பணம், மாறக்கூடிய உலகம், எல்லாத்து மேலேயும் நம்பிக்கை வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா வருது. மாறாதது நான் ஒருத்தர் தான், என் வார்த்தை தான் சொல்றாரு, அவர் மேல நம்பிக்கை வைக்க மட்டும் நம்ம கஷ்டமா இருக்கு. அதுதான் பிரச்சனை. மனுஷ உலகத்துல தேவன் எல்லாம் செஞ்சிருந்தும் நம்ம உருப்படாம இருக்கிறதுக்கு அதான் பிரச்சனை. அப்படி அவனா தப்பி தவறி நம்பிக்கை வச்சு போனாலும் அவனை பாடா படுத்தி, உனக்கு இது புரியலையா, இது பைத்தியமா இல்லையா? ஆபிரகாமுக்கெல்லாம் சாதாரணமாக நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? ஒரு குழந்தை கூட இல்லையா ஆபிரகாம் பேரை பத்தியா? சர்ச்சைக்கு வந்திருந்தா கூட நிறைய பேர் சிரிச்சிருப்பீங்க. தாத்தாக்கு வைத்தியம் முத்திருச்சு, சீக்கிரமா ஒரு கீழ்ப்பக்கத்தில் அட்மிஷன் வாங்கி வைக்க வேண்டியதான். அடுத்து நோவா வர்றார், உங்க பக்கத்துலேயே வந்து உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த நோவாட்ட மட்டும் சேராதீங்கப்பா, இல்லாததெல்லாம் பேசி மழை வருன்னு இதுமாதிரி கல்ல போத நேரம் இருக்கும், ஒதுங்கியே இருப்போம். கிறிஸ்தவளாக இருந்தால் கூட நீங்கள் சிரிக்கிறதுக்கு சான்ஸ் நிறையாவே இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஹீரோஸாக பார்க்குறீங்க அவங்களெல்லாம். அவங்க கடந்து வந்த பாதையை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் கூட தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்க செய்ய சொன்னது, ஆண்டவர் செய்ய சொன்னது எல்லாமே உலகத்துல ஒரு நாள் புரிஞ்சுக்கிற முடியாத ஒன்று. அது நடந்து முடிஞ்ச பிறகுதான் இன்னைக்கு நோவாவை பாராட்டுறோம், ஆபிரகாமை பாராட்டுறோம், விசுவாச வீரர்கள் சொல்றோம், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்னு சொல்றோம். அவங்கள போல எனக்கு வரணுங்க ஆசை. யாரை போல வரணும்? நீங்க யாரை போல வரணும் சொல்லுங்க. உங்களுக்கு ஆபிரகாமா? ஐயோ சொல்லக்கூடாது, சும்மா சொல்லுங்க. இப்ப ஃபெய்த் வீரர்கள் நிறைய பேரை பார்த்துருக்கோம் இல்லையா, விசுவாச வீரர்கள். நீங்க யாரை போல வரணும்? தானியேல். எங்க 2 நாய்கிட்ட உன்னை ரூம்ல போட்டு ஃபர்ஸ்ட் ட்ரையல் கொடுக்கணும். அடுத்து ஏனோக்கு, சாக கூடாது சிஸ்டர், எடுத்துக்கிறபடிதான். ஆபிரகாம், யோசேப், அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் சொல்லலாம். ஜோசுவா, ரூத், நீங்க தாவீத், எஸ்தர், நீங்க எலியாவா? ஸோ இவங்களெல்லாம் ஓகே, இப்போ வந்து அவங்கள மாதிரி ஆயிடணும், இவங்கள மாதிரி ஆயிரம் நினச்சிருங்க. ஆனால் அவங்க செஞ்சு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு வாழ்ந்து வந்த பாதையை நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க. எல்லோரும் அவங்கள காரி துப்பாதான் குறைச்சலாக இருந்திருக்கும், இது உருப்படாது அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணதான் குறைச்சலாக இருந்திருக்கும், இது கூட யாரும் சேர்ந்துடாதீங்க நம்மளையும் சேர்த்து கெடுத்துரும் அப்படிங்கிறதான் குறைச்சலாக இருந்திருக்கும். அத்தனை பேருக்கு நான் சொல்ற புரியுது. ஏன்னா அவங்க செஞ்சதெல்லாம் இந்த உலகத்திற்கு ஒத்தது கிடையாது, சூப்பர் நேச்சுரலான விஷயங்கள். ஃபெய்த் அப்படிங்கிறது உங்களுக்கு அது சூப்பரா இருக்கும். ஏன்னா காணப்படாத ஒண்ணு நம்பினா நம்மள என்ன சொல்லுவானா, கற்பனையிலேயே கோட்டை கட்டிட்டு ரோட்ல வந்து பேசிட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களால என்ன சொல்லுவோம், இதுவுமே இல்லை, இது இன்னமும் இது பண்ணுது பாரு, அந்த லிஸ்ட்ல உங்களை என்னையே வச்சுட்டு இது கூட சேர்ந்து நம்மளும் உருப்படாமல் போயிடுவோம்னு சொல்லி. ஏன்னா அவனுக்கு கடவுளையும் புரியாது, காணப்படாத உலகமும் புரியாது, பைபிளும் புரியாது. ஏன்னா விசுவாசமே ஆண்டவர் கொடுக்குற கிஃப்ட்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் எதையுமே அப்போ நான் ஒன்று எல்லாருக்கும் எல்லாம் புரிய வச்சு நீங்கள் செய்ய முடியாது. உங்கள் ஹார்ட்டில் நீங்கள் ஃபெய்த்தில் நீங்கள் மூவ் பண்ணி போகிறீங்க, அதுக்கடுத்து உலகமே உங்களை ஃபாலோ பண்ணும். அதனால் வர்ற கான்ட்ரோவர்சியோ விமர்சனங்களோ நம்மளை வித்தியாசமாக நினைக்கிறதோ சோர்வுகள் வர்றதோ இதெல்லாம் சகஜம்தான். நீங்கள் இன்னைக்கு வந்து நான் இப்போ நானே நிறைய விஷயங்கள் நம்ம ஊழியத்தை குறித்து சொல்லியிருக்கேன், உங்களை குறித்து சொல்லியிருக்கேன். எனக்கு இப்படி ஒரு புத்திசாலி எங்கேயா பார்க்க முடியுமா? என்ன ஒரு அறிவுன்னு உங்களை தூக்கி வச்சு கொண்டாடி மாலையை போட்டு இனிமேல் இவங்க சொல்கிறத எல்லாரும் கேட்கணும், வீட்டில் சர்ச்சிலையும் கேட்கணும், சரியா இப்படி இருக்காங்க பாரு விசுவாசத்தில் அப்படின்னு உங்களை கனப்படுத்துவாங்க நினச்சிடாதீங்க. இதெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்குது, உலகம் போகிற போக்கில் போல தெரியாமல் பொழைக்க தெரியாமல் எங்கே போய் முடிய போதும், எதுக்கும் நம்ம உரமாக இருந்துக்கிறதா நல்லது அப்படின்னு நினைக்கிறதா தான் அதிசயம். இத்தனை பேருக்கு நான் சொல்கிற புரியுது. ஏன்னா இந்த ஃபெய்த்தில் போகிறது வந்து பரலோகம் உங்களை பாராட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த உலகம் உங்களுக்கு
அந்நியமாக தான் இருக்கும். ஆபிரகாமுக்கும் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஒரு குழந்தை பிறக்காது. ஈசாக்கு பிறக்கும் போது என்ன பண்ணியிருப்பாங்க? தாத்தாக்கு சொன்ன மாதிரியே கடவுளே கொடுத்துட்டார். நோவா சொல்லும் போது நடக்கலை. மழை வரும்போது தான் நோவாவோட அருமை புரிஞ்சிருக்கும். யோசேப்பு எனக்கு கனவு கனவு சொப்பனம், இது பாரு இதுக்கு ஜெயிலில் கம்பி எண்ணிட்டு இருக்கு, சொப்பனிட்டு இருக்கு அப்படின்னு கேள்வி பண்ணாதவங்க தான் குறை. உட்கார்ந்து அன்னைக்கு ராஜா மாதிரி உட்கார்ந்து அப்படி பிஎம் போஸ்ட்ல உட்காரும் போது தான் தெரிஞ்சிருக்கும் இவன் தேவன் சொன்னதெல்லாம் உண்மை, உண்மையிலேயே இவன் கூட இருக்கிறவர் பெரியவர். இத்தனை பேருக்கு சொல்றது புரியுது. ரூத்து, நீங்க சொன்ன எஸ்தரு, தானியேல் சிங்கக்கோப்பிலிருந்து வெளியில வரும்போது தான் எல்லாரும் தானியேலின் தேவன் எல்லாரும் கும்பிடுங்கப்பான்னு இருப்பாங்க. நீங்க யார சொன்னீங்க? ஏனோக்கு. இதெல்லாம் உனக்கு அடுத்த ஒரு புது வியாதியை கொண்டு வராங்களா, உனக்கு ஏனோக்கு வேற வரணும் ஆசையா, அடுத்த கொரோனாக்கு நீ தப்பிக்கிறியா பார்க்கலாம் அப்படி சொல்றவங்க தான் அதிகமா இருப்பாங்க. ஏனோக்கு மாதிரி எப்பயும் சளி பிடிச்சிருச்சு பாரு, கூட கொஞ்சம் வந்துருச்சு பாரு, இதெல்லாம் நீ கொஞ்சம் ஓவர ஆசைப்படுற மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. ஆனா இதன் மத்தியில இது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு அழைத்தவரை நோக்கி ஓடுங்கள், அழைத்தவரை நோக்கி ஓடுங்க. அதான் இங்க 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் போட்டிருக்கு, படிங்க. ஹல்லேலூயா. இத்தனை பேருக்கு புரியுது. இப்போ நிறைய சாட்சிகள் நீ கிதியோனை பற்றி பார்க்கணும்னு சொன்னால் கிதியோனை வேணால் அடுத்த வாரம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இவ்வளோ நாள் பார்த்த கேரக்டர்ஸ், விசுவாசம், ஏன் நமக்கு தேவன் இதெல்லாம் கொண்டு வர்றாரு அப்படிங்கிறது இந்த மெசேஜில் கிளியராக புரிஞ்சிச்சு. அதான் இங்கே போட்டிருக்கு. இவ்வளோ தூரம் சாட்சிகள் நமக்கு ஆண்டவர் கொடுக்குறார். எல்லாத்துக்கு மேலே இயேசுவே நமக்கு சாட்சி. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி, இதான் சொன்னேன், ஃபோக்கஸ் ஆன் காட். ஏன்னா நீங்கள் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும், நடக்காதோ. நம்மளே ஒரு பக்கம் விசுவாசத்து போயிட்டு இருக்கும் போது 4 பேர் கூட கொஞ்சம் உங்கள் விசுவாசத்தை அதிகரிக்கிற மாதிரி பேச மாட்டாங்க. என்ன பேசுவாங்க? கீழே உங்களை புஷ்ஷுன்னு இழுக்கிற மாதிரி தான் பேசுவாங்க. நம்மளே கஷ்டப்பட்டு விசுவாசத்து போனால் கூட 4 பேர் நம்மளை கீழே தாண்டா தள்ளி விடுறான். அதனால தான் பரிசுத்தவான்களோட, தேவனை அறிந்தவர்களோட, கொஞ்சம் அந்த ஃபெய்த்தில் முன்னேறி போயிட்டுருக்கிற ஊழியர்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறணும். உலக பிரகாரமாக இவங்களோட 4 பேரை வச்சிங்கன்னா அவங்களுக்கு இது பைத்தியமாக 100% இருக்கும். அப்போ அவங்களுக்கு சொல்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்? சோறு வந்துடும், வெறுப்பு வந்துடும், எரிச்சல் வந்துடும், நடக்காது, நமக்கே தோணிடும். அப்புறம் நம்மளை உட்காந்து ஆண்டவர் பூஸ்ட் பண்ணி வெளில கொண்டு வந்து நடக்கிறது. நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே? அப்போ நீங்கள் செய்யணும். அடுத்து பாவம். இந்த பாவங்களால வர்ற பிரச்சனை, இந்த உலகம், இதெல்லாம் நம்மளை, நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு, வா உனக்கு அந்த ஆப்ஷன் சூப்பராக இருக்குது, ஏன் நீ கஷ்டப்படுற, வா இங்கே பாரு எவ்வளோ சூப்பராக உலகத்தில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் நீ இப்படி உட்காந்துட்டு சும்மா ப்ரேயர் பண்ணிட்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி உங்களை இழுக்கிற. யோசேப்புக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்துச்சு. ஒருத்தி வந்து வா வீட்டு ஓனரமாகவே இழுக்கிறா, என்னை நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னா சூப்பர் லைஃப் உனக்கு. எவ்வளவோ பாவங்கள் வரும் உங்களை அந்த நோக்கத்திலேருந்து பிரிக்க, கெடுக்க, டைவர்ட் பண்ண. அது எல்லாத்தையும் தள்ளி விட்டு, இத்தனை பேருக்கு புரியுது? அது எல்லாத்தையும் என்ன பண்ண வேண்டியிருக்கும்? அதான் போட்டிருக்கு, பாவத்தையும் தள்ளி விட்டு நீங்கள் செய்ய வேண்டியது 1, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோ. நீங்கள் செய்ய வேண்டியது 1, அந்த டார்கெட் உங்களுக்கு வச்சிருக்காரா, நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி முன்னாடி அவர் நின்று. ரன்னிங்லாம் எத்தனை பேர் போயிருக்கீங்க? ரன்னிங் ரேஸ்லாம் போயிருக்காங்க? ரன்னிங் போயிருக்கு, கையை தூக்குங்க, இதில் என்ன இருக்குது? நான் என்னமோ பார்க்கு வேற எங்கேயோ போனீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி, ஐயோ எதுக்குடா அப்படின்னு ரன்னிங்கை போயிருப்பீங்க. அப்போ ஆப்போசிட்டில் உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா சுற்றி ஆடியன்ஸ்லேயும் இருப்பாங்க, கிளாப் உங்கள் பேர்லாம் சொல்லி சூப்பர் வா வான்பாங்க. அந்த பக்கம் கோல் செட் பண்ணியிருப்பாங்க, கப்பு இப்போ வச்சுருப்பாங்க, ரிப்பன் கட்டியிருப்பாங்க. அந்த எண்ட்லேயும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது நிற்க அலோவ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருந்துட்டு வா வா உன்னால் முடியும், கீழே விழுந்துட்டாலும் மேலே விழுந்துட்டாலும் என்கரேஜ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? கமான் 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 யூ கேன் டூ இட் அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க? என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த கப்பு, அப்புறம் அவங்க சொல்கிற அந்த வார்த்தை, இது என்ன பண்ணும்? உங்களை தொடர்ந்து உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும்னு எத்தனை தடவை கீழே இருந்தால் நீ பின்னால் வந்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆள்கள்லாம் நம்ம கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதெல்லாம் தாண்டி ஈஸியாக முன்னேறி போயிடலாம். அதனால தான் இந்த வாழ்க்கையிலையும், இந்த விசுவாச வாழ்க்கையிலையும் உங்களை என்கரேஜ் பண்ணுற ஆளுங்க கூட நீங்கள் பழகணும். எதில்? விசுவாசத்தில்.
உங்களை சுற்றி உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டிங்கன்னா இவன்லாம் டேய் இனி இவ்வளோ வேகமான ஓடாதடா, உன்னால் ஓட முடியாதுடா, ஐயோ போயிட்டான்டா இப்படி 4 பேர் உங்களை நெகட்டிவாக பேசுகிறதா, நீ இங்கிட்டு திரும்பி அங்கிட்டு திரும்பி அப்படி திரும்பி பேதுரு பாவம் விசுவாசத்தில் தண்ணி மேலே நடந்துட்டு இருந்தான். சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாங்களோ தெரியல, பொத்துன்னு உள்ள வந்துட்டான். இது மாதிரி நம்மளை சொல்கிற கான்ட்ரோவர்சிலையும் பதட்டத்துலையும் பயத்துலையும் டிஸ்கரேஜ்மெண்ட்லையும் நமக்கு என்ன ஆயிரும், சோர்ந்து போயிடும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மனசு சோர்ந்து போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படி தேவன் என்ன பண்ணுறாரு, நான் ஜெயிச்சிட்டேன், உன்னாலையும் ஜெயிக்க முடியும்னு சொல்லி அந்த இடத்துல கப்பு கிட்ட நின்று ஜீவ கிரீடத்தை வச்சுக்கிட்டு வா, துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்க நோக்கி பொறுமையோடு நீ வந்துக்கிட்டே இரு, நீ தான் ஜெயிக்க போகிற இப்படின்னு உங்களுக்கு சொல்கிற தேவன் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். இத்தனை பேருக்கு நம்ம ஜெயிக்க முடியும் நம்பிக்கை வந்திருக்கு. அதனால இதெல்லாம் தள்ளிவிடுறதெல்லாம் தள்ளி விட்டு பொறுமையோடு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற விஷயத்தில் ஓடுங்க. சிலர் அடுத்தவன் ட்ராக்கில் ஓடிட்டு இருப்பாங்க. அங்கே பாடுறா, அவன் கார் வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான், உனக்கு என்ன சொன்னாரோ அதில் நீ பொறுமையாக போயிட்டு. எத்தனை பேருக்கு புரியுது? சிலர்லாம் உட்காந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு அவன் இப்படி ஆகிட்டான், பேசாமல் நம்ம அப்படி பண்ணியிருக்கலாமோ, நம்மளும் இப்படி உட்காந்துட்டே இருக்கிறோமே. உனக்கு லைஃப்பில் என்ன பர்பஸ் வச்சுருக்காரு, கோல் வச்சுருக்காரு, காலிங் வச்சுருக்காரு, தரிசனம் வச்சுருக்காரோ யாரையும் கம்பேர் பண்ணாமல் உன்னை நீயே உட்காந்துட்டு ரொம்ப மோசம்னு நினைக்காம இல்லை ரொம்ப பெருசுன்னு நினைக்காம பொறுமையோடு உன்னோடைய ட்ராக்கில் நீ போயிட்டே இரு. உனக்கு வச்சது உனக்கு அழகாக நிறைவேற்றுவார். நீங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் வேறு, நீங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் வேறு. எல்லாரும் நான் பிஎம்மாக தான் இருக்க போகிறேன்னு சொல்ல முடியாது. பிஎம் ஒரு ஆள் இருக்கட்டும், நீ இந்த வேலை செய், நீ இந்த வேலை செய்யணும், ஆளுக்கு ஒரு நோக்கம் வச்சுருக்க. நம்ம உட்காந்துட்டு அப்படி இல்லை நினச்சா செய்ய முடியாது. உனக்கு என்ன ஃபிக்ஸோ, உனக்கு என்ன தரிசனமோ, உனக்கு என்ன காலிங்கோ அதில் நீ போனால் அதில் 100% சக்ஸஸ் எடுக்கலாம். எத்தனை பேர் இனிமேல் அப்படி போக போகிறீங்க? எல்லோரும் எழுந்து நிற்போம்.